सीतापते राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय जानिकांत स्मरण जय जय राम राम हर नम पार्वती पदये हर महादेव सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सागर साधु मंडली की जय। श्री भगवान नाम बोधेंद्र स्वामी की जय। श्री मामूल परिवार की जय। सागर साधु मंडली की जय। श्री प्रेमीकेंद्र सद्गुरु महाराज की जय। सागर साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शौनक भीष्मदाल्प्यान रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम बाहुवदान स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய இந்த ஸ்ரவணயத்தில் ஸ்ரீமத் பகவன் நாம ரசோதயம் அந்த கிரந்தத்தில் நம்ம பார்த்துட்டு வரோம். பிரதம உல்லாசம் முதல் உல்லாசத்தில் பார்த்துட்டு வரோம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், துஷ்டர்கள் பகவானை வழிபட மாட்டார்கள் என்று பார்த்தோம். அடுத்தது இன்னும் சொல்கிறார் பாருங்கள். ஸ்ரீ வித்யாரண்ய சுவாமிகளால் இதிகாச சமுச்சயத்தில் பிரமாணமாக காட்டப்பட்ட ந சூத்ரா பகவத் பக்தா விப்ரா பாகவதா ஸ்மிருதாக சர்வவர்ணேஷு தே சூத்ராக ஹே ஹ்யபக்தா ஜனார்த்தனே. அதாவது பகவத் பக்தி உள்ளவர்கள் சூத்திரலாயினும் அவர்கள் பாகவதர்கள் எனப்படுவார். சர்வ ஜாதிகளிலும் ஜனார்த்தனிடம் பக்தி இல்லாதவர்களே சூத்திரலாம். சர்வ ஜாதிகள்னால் பிராமணன் உள்பட பக்தி இல்லாதவங்களாம் சூத்திரர்களை தவிர. ஆனால் எல்லா ஜாதிகளிலும் பகவானிடத்தில் பக்தி உள்ளவர்கள் சூத்திரலாக இருந்தாலும் அவர்கள் சிறந்த பாகவதர்கள். அவர்கள் பிராமணர்களை விட உயர்ந்தவர்களாக சொல்லப்படுகிறார்கள். இந்த பஜனம் செய்யாதவர்கள் சூத்திரர்கள் என்று சொல்லப்பட்டது. வேறு வசனத்தில் அவனை காட்டிலும் அதம சண்டாளன் என்று சொல்லப்பட்டது. வேறு வசனத்தில் சண்டாளனை காட்டிலும் நாய், புழு, பன்றி, ஒட்டகம், கழுதை இவைகளைப் போல தாழ்ந்தவன் என்று சொல்லப்பட்டது. அப்பா, எத்தனை வார்த்தைகளை சொல்கிறார்ப்பா. இது வச்சனே பகவத் பஜன ரஹிதஸ்ய சூத்திரத்வம் உக்தம் அந்யஸ்மின் வச்சனே சூத்திரத்வாதிக சண்டாளத்வம் உக்தம் அந்யஸ்மின் வச்சனே தஸ்ய ஆத்யந்த நிகிருஷ்ட சண்டாளத்வம் தர்சிதம் அந்யஸ்மின் வச்சனே தஸ்ய ஆத்யந்த நிகிருஷ்ட சண்டாளாத் அவி நிகிருஷ்டத்வரூபம் ஸ்வவிஷ்டு வராஹோஷ்ட கரைஹி சமானத்துவம் முக்தம். கீதா வாக்கியத்தாலும் அதன் பாஷ்யத்தாலும் நராதமன் என்றும் வராகன்னா பன்றி வராகன் என்றும் சொல்லப்பட்டது. இவ்வாறு இந்த 5 தோஷங்களின் தாரதமியத்தை காட்டுவது மூலமாக பஜனம் செய்யாத குற்றத்தின் தாரதமியமும் இங்கு இந்த வசனங்களினாலேயே காட்டப்பட்டது. கீதா வாக்கியத்தாலும் அதன் பாஷ்யத்தாலும் நராதமன் என்றும் வராகன் என்றும் சொல்லப்பட்டது. இவ்வாறு இந்த 5 தோஷங்களின் தாரதமியத்தை காட்டுவது மூலமாக பஜனம் செய்யாத குற்றத்தின் தாரதமியமும் இந்த வசனங்களினாலேயே காட்டப்பட்டது. கீதா சப்தம நவம அத்தியாயோ தத் பாஷ்யச்ச ஸ்வாதிப்யோ அபி நிகிருஷ்டத்வம் நராதம சமானத்வம் வராகத்வம் ச உக்தம் இத்யேஷாம் பஞ்சதோஷாணாம் நராதம பாவ அபிதானபூர்வகம் தத் சகலதோஷன பிரதிசாதனா நாம பஜனா அபாவரூபாணாம் நரதம பாவஸ்தேஷ்வேவ வச்சனேஷு தர்ஷிதா. அந்த தரதம ஓகே பஞ்சதோஷாணாம் தரதம பாவ அபிதானபூர்வகம் தத் சகலதோஷன பிரதிசாதனானாம் பஜனா அபாவ ரூபாணாம் தரதாம பாவஸ்தேஷ்வேவ வச்சனேஷு தர்ஷிதா. சரி, ஓகே. வச்சனேஷு தரதம பாவஸ்தேஷ்வேவ வச்சனேஷு தர்ஷிதா. ஓகே, அடுத்தது சொல்கிறார். நராதமன் என்றும் வராகன் என்றும் சொல்லப்படுது. சரி, ஓகே. ஏ ஹ்யபக்தா ஜனார்த்தனே என்ற வசனத்தில் ஜனார்த்தனிடம் பக்தி செய்யாவிடில் தோஷம் உண்டு என்றும் பக்தி செய்தால் உயர்ந்த பலனுண்டு என்றும் அறியாததால் இவர்கள்
பக்தி செய்யவில்லை என்று தெரிகிறது. ஆகையால் இவர்கள் சூத்திரர்கள் என்றும் சொல்லப்பட்டது. மைபக்திம் ந குர்வந்தி என்ற வசனத்தினால தெரிந்தும் கூட பக்தி செய்யாதவன் என்று ஏற்படுவதால் அவன் சண்டாளன் என்று சொல்லப்பட்டான். ये ह्यभक्ता जनार्दने इति वचने अभक्ता इत्यनेन हि भक्तिराहित्यमुक्तं भक्तिराहितयञ्च भक्तेरकरणे प्रत्यवायो अस्तिकरणे महाबलमिति चयो न जानत्यत एव स भक्तिं न करोति अदि एव तस्य भक्तिराहित्यमुक्तम् अदि एव तस्य सूत्रत्वम् इति अर्थो अवधारितः तदा विद्याविनयसम्पन्नः इति दर्शितवचने மயபக்திம் ந குர்வந்தி ஏ தே சண்டாளதாம் கதாக. அதுதான் இங்கே சொல்கிறார். ஆகையால் இவர்கள் சூத்திரர்கள் என்று சொல்லப்பட்டது. வித்யாவினய சம்பன்னன்ற வசனத்துலேயும் என்ன சொல்கிறார்? மயபக்திம் ந குர்வந்தி அப்படின்றார். மயபக்தி ந குர்வந்தினா என்ற வசனத்தில் தெரிந்தும் கூட பக்தி செய்யாதவன். வினயம் உள்ளவனாக இருக்கிறான், வித்தியில் தெரிஞ்சிருக்கான், சாஸ்திரம்லாம் படிச்சிருக்கான், ஆனால் தெரிஞ்சும் பகவத் பக்தி பண்ணாமல் இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவன் சண்டாளன் என்று சொல்லப்பட்டான் என்று சொல்கிறார். அப்படியே நம்ம படிச்சுன்னு வந்துடுவோமா? ஸ்லோகத்தை படித்து சொன்னால் கொஞ்சம் தொடர்பு கட்டுற மாதிரி இருக்கு இல்லையா? அப்படியே நம்ம தொடர்பு அப்படியே நம்ம வசனமாக படிச்சிடலாம். அந்த மகான்களுடைய வார்த்தைகள் படிக்கணும்னு ஒரு ஆசை எனக்கு. சரி, அதனால் ஸ்லோகத்தோடு படித்தேன். தத் விஷயன்ன நரகத்தபக என்ற வசனத்தினால் பகவன் நாம கீர்த்தனத்தில் துவேஷத்தினால் விட்டவன் என்று தெரிவதால் சண்டாளனை காட்டிலும் தாழ்ந்த மனித கழுதை என்று சொல்லப்பட்டது. அதாவது இப்போ சொல்ல போகிறார், சூத்ரன் சண்டாளன் என்ற கழுதத்தன்மை 3 தோஷங்களுக்கும் காரணமாக தெரியாமல் பஜனையை விட்டவன், தெரிந்தும் பஜனையை விட்டவன், துவேஷத்தினால் பஜனையை விட்டவன் என்று 3 காரணங்கள் சொல்லப்பட்டது. சொல்பமான தோஷத்திற்கு சொல்பமான காரணமும் அதிகமான தோஷத்திற்கு அதிகமான காரணமும் கல்பிக்க வேண்டும் என்று பொருள் காட்டப்பட்டது. பிராமணம் ந ஹன்யாத், பிராமணனை கொலை செய்யக்கூடாது. ஆத்ரேயம் ந ஹன்யாத், ஆத்ரேய கோத்திரத்து பிராமணனை கொலை செய்யக்கூடாது என்கிற வாக்கியத்தினால் ஆத்ரேய கோத்திரத்து பிராமணனை தான் கொலை செய்யக்கூடாது, மற்ற பிராமணர்களை கொலை செய்யலாம் என்று பொருள் அல்ல. மற்ற பிராமணர்களை கொலை செய்வதை காட்டிலும் ஆத்ரேய கோத்திரத்து பிராமணனை கொலை செய்தால் அதிக பாவம் என்று கல்பிக்க வேண்டும். அதிக பாவம் என்று கல்பிக்காவிடில் ஆத்ரேயம் என்ற விசேஷனம் வீணாகும் இல்லையா? ஆத்ரேயம் மற்ற எந்த பிராமணனையும் கொல்லக்கூடாது, அதுவும் ஆத்ரேய பிராமணன் கொல்லினா ரொம்ப அது மகா பாவம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அப்படி தாரதமியத்தோடு அப்படி புரிஞ்சிக்கணுமே தவிர, அதனால் எல்லா பிராமணனும் கொல்லலாம், ஆத்திரை பிராமணன் தான் கொல்லக்கூடாது, மற்றவெல்லாம் கொல்லலாம் அப்படின்னு அர்த்தம் கற்பிக்கக்கூடாது, புரிஞ்சுக்கணும். அவ்வாறே சூத்திரன் சண்டாளன் நரகத்தவன்னா கழுதை. சூத்திரனை விட சண்டாளன் தாழ்ந்தவன், சண்டாளனை விட நரகத்தவனாய் கழுதை நிலையில் இருக்கிறவன் ரொம்ப ரொம்ப தாழ்ந்தவன். அப்போது சூத்திரன் சண்டாளன் நரகத்தவன் என்ற தோஷங்களுக்கும் ஒன்றை விட ஒன்றுக்கு அதிக பாவம் கல்பிக்க வேண்டும். எப்படின்னா, தெரியாமல் பஜனை விட்டவன் சூத்திரன், தெரிந்தும் பஜனை விட்டவன் சண்டாளன். ஆனால் நாமத்து மேலே உள்ள துவேஷத்தினால பஜனை விட்டவன் இருக்கான் பற்றியா, அவன் மனுஷ கழுதியான் என்று கல்பிக்க வேண்டும். இல்லாவிடில் இந்த தாரதமியம் சொல்லி பயனில்லை. பாருங்கள், தெரியாமல் பஜனை விட்டவன் சூத்திர நிலையில் இருக்கிறவன்னா அவன் கீழ் நிலையில் இருக்கிறவன் அர்த்தம். குணத்தினால செயலால் சூத்திரனாக இருக்கான். எப்படின்னா, அவன் உயர்ந்த ஜாதியில் இருந்தாலும் பகவன் நாமா சொல்லாததுனால அவன் சூத்திர நிலையில் இருக்கான். தெரியாததுனால பகவன் நாமத்தை சொல்லாதவன், பஜனை விட்டவன். தெரிந்து கூட பகவன் நாமா தான் நம்ம ரட்சிக்கும், சகல சாஸ்திரங்களில் தீர்மானமாக சொல்லியிருக்கு அப்படின்னு தெரிஞ்சும் கூட பஜனை விட்டவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவன் சண்டாளன். சகல சாஸ்திரமாக படிச்சிருக்கான், எல்லாம் தெரியும், ஆனாலும் ஒரு அது என்ன அப்படி அல்பமாக நினச்சிருது பகவன் நாமத்தை, சுலபமாக இருக்கிறதுனால அவன் சண்டாளனா. துவேஷத்தினால பஜனை வர்றவன் நான் அதாவது என்னென்னா நாஸ்திகன், தெய்வத்து மேலே உள்ள துவேஷத்தினால தற்பெருமை பேசுவேன். அப்படியேப்பட்ட நாஸ்திகன்லாம் இருக்காங்க இல்லையா, பகவான் மேலே துவேஷத்தினால அப்படியேப்பட்ட பகவானையே குறை சொல்லக்கூடியவர்கள். அவன் துவேஷத்தினால, அதாவது இரண்யகசிபு பகவான் நாம சொல்லக்கூடாது,
அப்படின்னு தேசத்தினால, பகவான் மேலே உள்ள பொறாமையினால், அந்த தெய்வத்தை பார்த்தா எனக்கு பிடிக்காது அப்படின்னு. அப்படி பஜனையை செய்யாமல் இருக்கிறவன் மனித கழுதையான் என்று கற்பிக்க வேண்டும். எல்லாவிட இந்த தாரதமியம் சொல்லி பயனில்லை அப்படின்றார். அடுத்தது பார்க்கலாம். தெரியாததுனால பஜனம் செய்யவில்லை என்ற காரணத்தினால் மட்டும் சண்டாளன் ஆவான். மனித கழுதையாவான் என்று பெரிய தோஷம் சொல்ல முடியாது. ஏன்னா தெரியாமல் பஜனை, அவன் தான் தெரிஞ்சால் பஜனை செய்வான், தெரியாததுனால செய்யலை. அதனால் அவனை வந்து நம்ம சண்டாளன்னு சொல்லக்கூடாது, மனித கருதுன்னு சொல்லக்கூடாது. அவன் சூத்திர நிலையில், அதாவது என்னென்னா அவனுக்கு தர்மங்கள் சொல்லப்படல, அதனால் தெரியல, அதனால் விட்டுட்டான். அவனை வந்து பெரிய தோஷம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் பெரிய தோஷத்துக்கு காரணம் பெரிய பாவம் என்றே கற்பிக்க வேண்டும். ஆகையால் நாமகீர்த்தனம் செய்யாத போனால் குற்றம் என்றும் செய்தால் பெரிய பலன் என்றும் அறியாததினால் நாமகீர்த்தனத்தை விட்டவன் பிராமணன் ஆயினும் சூத்திரன் என்றே சொல்லப்பட்டது. புரியுதா? அவனுக்கு தெரியாது. ஏன்னா நாமகீர்த்தனம் செய்யாத போனால் பெரிய பாவம், அது பெரிய குற்றம், தப்பு தான். அது நாமகீர்த்தனம் கண்டிப்பாக விதிச்சிருக்கு, சாஸ்திரங்கள்லே வேதங்கள்லே விதிச்சிருக்கு. நாம சொல்லாமல் இருக்கிறதுக்கு யாருக்கும் ரைட்ஸு கிடையாது. நாம சொல்லாமல் இருக்கிறதுக்கு யாருக்கும் ரைட்ஸு கிடையாது. நாம சொல்லியே தீரணும். நாம சொன்னால் பெரிய பெரிய பலன்களும் கிடைக்கும். இது ரெண்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒன்று என்னென்னா செய்யாமல் போனால் குற்றம் என்றும் அதை செய்தால் பெரிய பெரிய பலன்கள் கிடைக்கும் என்றும் ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். இது தெரியாதவன் அவன் உயர்ந்த பிராமண குலத்தில் பிறந்தாலும் அவன் சூத்திரன் என்றே சொல்லப்பட்டது. ஏன்னா அது தெரியாது இருக்கிறான். ஆனால் வித்யா வினய சம்பன்ன என்ற வசனத்தினாலோ நாமகீர்த்தனை மகிமை தெரிஞ்சிருக்கு. வித்தியைகளை கற்றவனாக இருக்கிறான், சாஸ்திரங்கள்லாம் படித்தவனாக இருக்கான், வினய சம்பன்னனாக இருக்கான், அந்த சாஸ்திரம் சொல்கிறபடி வாழ்க்கையை ஒட்டி நடக்கிறான். ஆனால் பகவான் நாமத்தில் மட்டும் அலட்சிய புத்தி ஏற்படுது. அப்படின்னா விஷயம் தெரியும், சாஸ்திரங்களை படிச்சிருக்கான், பகவான் நாமா சொல்லலைன்னா அது தோஷம்னு தெரிஞ்சும் அவன் விட்டுட்டான் அலட்சிய புத்தினால். இல்லையா? அதில் சத்து இல்லாததுனால, அதில் நம்பிக்கை இல்லாததுனால, ராமராமான்னு சொன்னால் பெரிய பெரிய பலன் கிடைச்சிடுமா, அது எப்படி கிடைக்கும் அப்படின்னு அதில் நம்பிக்கை இல்லாததுனால, சந்தேகப்படுறதுனால, புத்தி பூர்வமாய் விட்டதுனால அவன் சண்டாளன் என்று சொல்லப்பட்டது. அப்போது வித்யாவினய சம்பன்ன பிராமணன் எல்லா சாஸ்திரங்களும் படித்து கரைச்சி குடிச்சிருந்தான். ஆனால் நம்பிக்கை இல்லாததுனால, அலட்சிய புத்தினால் அதை சொல்லாமல் விட்டதுனால அவன் சண்டாளன் நிலைக்கு இறங்கிடுறான். சூத்திரனை விட கீழ்நிலையான சண்டாளன் நிலைக்கு இறங்கிடுறான். அப்படி சண்டாளனாக சொல்லப்பட்டது. சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கு தான் அப்படியே சொல்கிறாருங்க. சதுர்வேத விப்ர சிவசப்த விவர்ஜித என்ற வசனத்தில் முன்னாடி சொன்னார் இல்லையா, சிவசப்தத்தை சொல்லக்கூடாது அப்படின்னு விசேஷமாய் வர்ஜித்தான் என்று தெரிவதால் புத்திபூர்வமாய் நாமகீர்த்தனத்தை விட்டான் என்று சொல்ல வேண்டும். நாமகீர்த்தனம் செய்யாததால் தோஷமில்லை என்றும் என்பது. அதாவது சிவசப்தத்தை விட்டுட்டு சதுர்வேதத்தையே நீ படித்து என்ன பிரயோஜனம்? இப்போ தக்ஷன் இருக்கான், தக்ஷன் என்ன பண்ணால் சிவநாமத்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டான் இல்லையா? புத்திபூர்வமாக விசேஷமாக அதை விலகிட்டான் இல்லையா? புத்திபூர்வமாக நாமகீர்த்தனத்தை விட்டால் என்று சொல்ல வேண்டும். நாமகீர்த்தனம் செய்யாததால் தோஷமில்லை என்பதும் செய்தாலும் பலனில்லை என்பது இவனுடைய எண்ணம். யார்? தக்ஷன் போன்றவர்கள். இன்றைக்கி எவ்வளோ மக்கள் எவ்வளோ பேர் அடப்போயா செய்தால் ஒன்றும் கிடையாது, அது செய்யாததுனால ஒன்றும் நாமகீர்த்தனம்லாம் ஒன்றும் செய்யலாம், அது ஒரு பெரிய தோஷம்லாம் கிடையாது. செய்யாமல் போனால் குற்றம். சொல்லப்போனால் எல்லாருக்கும் நாம சங்கீர்த்தனம் செய்தே தீரணும். மனுஷனாக பிறந்தோம் ஒருத்தணும், அது அவனுடைய கடமை. சாஸ்திரங்கள் அப்படி தான் விதிச்சிருக்கு. அதுதான் இப்போ நிரூபணம் பண்ண போகிறாரு பாருங்கள். பகவான் நாமா சொல்லாமல் இருக்கிறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் உரிமை கிடையாது. அதுதான் பகவான் நாம பப்ளிகேஷன்ஸில் பார்த்தா அந்த ராமநாம நோட்லேயே சைடில் போட்டிருப்பாங்க. ராமநாமா எழுதுகிற நோட்டு இருக்கு இல்லையா, அதில் சைடில் போட்டிருப்பாங்க பகவான் நாமா சொல்லாமல் இருப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதான் உண்மை. அதே சமயத்தில் செய்யாமல் போனால் தான் குற்றம். சில பேர் இந்த என்ன பண்ணுவாங்க, நாமகீர்த்தனம் செய்யாதால் தோஷமில்லை என்பதும் செய்தாலும் பலனில்லை என்பதும் இவனுடைய எண்ணம். யார்? புத்திபூர்வமாக விட்டவன். அது செய்தால் ஒன்றும் பெரிய பலன் கிடையாதுப்பா, அது செய்யாதனால ஒன்றும் தோஷமும் கிடையாதுப்பா அப்படின்றது இவன் புத்தி. அதனால் நாமகீர்த்தனத்தில் அசூயே விசேஷமாக விட்டதற்கு காரணம். நாமகீர்த்தனம் செய்யாததால் தோஷமில்லை என்றும் செய்வதால் பிரயோஜனமில்லை என்றும் நாமகீர்த்தனம் செய்வதால் அனர்த்தம் கூட ஏற்படும் என்று நினைப்பது வெறும் பிராந்தியால் தான். நாமகீர்த்தனம் செய்தால் பயங்கரம் அனர்த்தம் கூட வரும்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. இப்படிலாம் கூட சொல்கிறவங்க இருக்காங்களா? ஆமாம், வெறும் நாமா சொல்லியிருந்தால் வச்சு அனர்த்தம் பயங்கர சோதனைகள் வரும், கஷ்டம் வரும் அப்படின்லாம் கூட சில பேர் சொல்கிறவங்க இருக்காங்க. தெரியுமா? ரொம்ப சோதனைகள் வரும், ரொம்ப கஷ்டம் வரும், அனர்த்தம் கூட வரும் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்களாம். இதெல்லாம் புத்தி பேதரிச்சு போயிருக்கு அவங்களுக்கு.
பிராந்தி. அதனால் என்னென்னா பைத்தியம் படித்தவங்க தான் அப்படி சொல்லுவாங்க. அனர்த்தம் கூட ஏற்படும் என்று நினைப்பதும் வெறும் பிராந்தியால் தான். சிவனாலோ விஷ்ணுவாலோ யாரை குறித்தும் எந்த அபகாரமும் செய்யப்படவில்லை. அவர்கள் சர்வேஸ்வரர்கள் என்கிற விஷயத்திலும் சாஸ்திர பிரமாணம் தெளிவாக இருக்கிறது இல்லையா? சிவனத்திலும் துவேஷம் பாராட்டக்கூடாது, விஷ்ணு பக்தன் சிவனத்தில் துவேஷம் பாராட்ட, சிவன் பக்தன் விஷ்ணு இடத்தில் துவேஷம் பாராட்டக்கூடாது. அப்படி எந்த அபகாரம் செய்யப்படவில்லை. அவர்கள் சர்வேஸ்வரர்கள் என்கிற விஷயத்திலும் சாஸ்திர பிரமாணம் தெளிவாக இருக்கிறது. ஆயினும் மகாபாவ வசனத்தினால காரணமின்றியே சிலர் சிவனையும் சிலர் விஷ்ணுவையும் சிலர் 2 பேர்களையுமே நிந்திக்கின்றவர்களாய் காணப்படுகின்றனர். அவர்களை சாஸ்திரம் நிந்திக்கிறது. மத்பக்த சங்கரத்வேஷி மத்வேஷி சங்கரப்பிரிய தாவுபௌ நரகம் ஜாதோ யாவத் சந்திர திவாகரோ. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, சிவனை துவேஷிக்கும் என் பக்தனும், விஷ்ணு சொல்கிறார், சிவனை துவேஷிக்கும் என் பக்தனும் என்னை துவேஷிக்கும் சிவபக்தனும் சூரிய சந்திரர்கள் உள்ளவரை நரகத்தை அடைவார்கள். அதனால் நீ சிவபக்தி பண்ணலாம், ஆனால் விஷ்ணுவை நிந்திக்கூடாது. விஷ்ணு பக்தி பண்ணலாம், நீ சிவனை நிந்திக்கூடாது. புரியுதா? ஒரே காயினில் இருக்கிற 2 பக்கம் மாதிரி அவங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரி, அவ்வாறே மகா பாவ வசத்தினாலேயே பிராந்தி அடைந்தவர்களாய் சிவவிஷ்ணு நாமங்களிலும் நாமகீர்த்தனம் செய்யும் பாகவதரிடமும் காரணமின்றியே துவேஷத்தை அடைகின்றனர். அவரில் தான் என்ன சொல்கிறார்? மனுஷ கழுதைன்னு சொல்ல போகிறார். நாமும் கீர்த்தனம் செய்யாததால் தோஷமில்லை என்றும் செய்தால் பலனில்லை என்றும் அதை விட்டவன் சண்டாளன். நாமகீர்த்தனம் செய்தால் அனர்த்தம் கூட வரும் என்று அதை விட்டவன் சண்டாளனை விட தாழ்ந்த ஜென்மம், அதான் நரகத்தவன் சொல்கிறார், மனுஷ கழுதை என்றார். எனவே அதிக பாபத்தினால் அதிக தோஷம் சொல்ல வேண்டும் என்று காண்பிக்கப்பட்டது. எவன் நாமகீர்த்தனம் செய்யும் பாகவதரிடம் துவேஷத்தினால் அவர்களை துன்புறுத்தி நாமகீர்த்தனத்தை விடும்படி செய்து தானும் செய்யாமல் இருக்கிறானோ அவன் நாய், புழு, பன்றி, ஒட்டகம், கழுதை இவைகளுக்கு சமமாவான் என்பதால் சண்டாளனை விட தாழ்ந்தவன் என்று பொருள். நல்லா புரிஞ்சுதான். எவன் நாமகீர்த்தனம் செய்யும் பாகவதரிடம் தேசத்தினால் அவர்களை துன்புறுத்தி நாமகீர்த்தனத்தை விடும்படி செய்து தானும் செய்யாமல் இருக்கிறானோ அவன் நாய், புழு, பன்றி, ஒட்டகம், கழுதை இவைகளுக்கு சமமாவான் என்பதால் சண்டாளனை விட தாழ்ந்தவன் என்று பொருள். நாமகீர்த்தனம் செய்பவர்களிடம் துவேஷம் கொண்டதாலும் அதற்கு காரணமான பூர்வ பாவம், நாமகீர்த்தனம் செய்கிறவன் போய் துவேஷம் எதுக்கு பாராட்டுறான்? அவனுடைய பாவம், அவ்வளவு பாவம் இருக்குது. பூர்வ பாவங்களாலும் இந்த மனித கழுதைகளுக்கு முக்தி ஒரு காலம் கிடைக்காது என்று நிர்ணயம் செய்யப்பட்டது. அதுதான் இங்கே சொல்கிறார் கீதையில், நமாம் துஷ்குதினக மூடகா நமாம் துஷ்குதினக என்று நராதமா மாம் ந பிரபத்தியந்தே, என்னை சரணமடைவதில்லை இந்த நராதமர்கள், அதான் மனுஷ கழுதை, மனித நிலையிலிருந்து கீழே இறங்கினவர்கள். ஏன்னா பகவத் பக்தி பண்ணுறவங்கள போய் துவேஷம் பாராட்டின்ட்டு அவர்களை விடும்படி செய்து அவர்களை நிர்பந்தப்படுத்தி அவர்களை இம்சை பண்ணுறது, அவனாம் நாய், பழுது, பன்னி, கழுதைக்கு சம்மானவன் அவனாம் அப்படி சொல்லப்படுது. அதனால் நமாம் துஷ்குதினகா என்று நராதமா மாம் ந பிரபத்திந்தே என்று கீதையில் பகவானே சொல்லியிருப்பதால் அவ்வாறே காத்தியாயன ஸ்மிருதியில் கூட அர்த்தவாதம் ஹரேர் நாம்னி சம்பாவயதி யோ நரக ச பாபிஷ்ட மனுஷ்யானாம் நரகே பததி ஸ்புடம். ஹரிநாம மகிமையை ஹரிநாம மகிமையை சும்மா புகழ்ச்சிக்காக சொல்லியிருக்கடா. அது எதுக்குன்னா நான் எப்படியாவது பக்திக்கு வரணுக்காக அப்படி சொல்லியிருக்காங்களே தவிர அப்படிலாம் அதில் சொன்னப்போ அப்படியே நாங்கள் இது புருஷார்த்தங்களும் கொடுத்துடும், அது கொடுத்துடும், மோட்சமே கொடுத்துடும் அப்படின்னு சொல்கிறதுலாம் சும்மா அதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்னு அது ரொம்ப மிகைப்படுத்தி சொல்லியிருக்குன்னு சொல்லி அந்த நாம சேர்ந்த மகிமையை ஒருத்தர் தரைக்குறைவாக பேசலான்னு சொன்னான். அவனை பற்றி சொல்கிறாரு பாருங்க. ஹரிநாம மகிமை மிகைப்படுத்தி சொல்லியிருப்பதாக எவன் நினைக்கிறானோ அவன் மனிதர்களுக்குள் பாவி, நிச்சயமாக நரகத்தில் விழுவான் அவன். அதனால் பகவன் நாமத்துக்கு இவ்வளோ பெருமை இருக்குதுன்னு சொன்னால் அதை அப்படியே நம்பணும். அதை போய் உதாசீனப்படுத்தி இல்லை அதில் இவ்வளோ பலன் அதெல்லாம் சும்மா சொல்லியிருக்குப்பா, அதெல்லாம் உண்மை கிடையாது, குத்துருமா அப்படியே மோட்சத்தையே குத்துருமா, வெறும் ராம சொன்னால் கிடச்சிடுமா, யோகம் பண்ணணும், தியானம் பண்ணணும், மூச்சு அடக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும்னு சொல்லின்னு இருப்பாங்க. அப்போ அவன் மகா பாவியாக இருந்தால் தான் இந்த நாம சங்கீர்த்தனமே எல்லா ஞானத்தையும் கொடுத்துரும், மோட்சத்தையும் கொடுத்துரும், சைகலோக சகபார் ஐஹிக ஆமுஷ்மிக பலன் எல்லாமே கொடுத்துரும்.
இகலோக சோக பரலோக சோகம் கொடுத்துன்னு சொல்லியிருக்குன்னு சொன்னால் அது சத்தியம் நம்பலன்னு சொன்னால் அவன் மகா பாவி அப்படின்னு சொல்கிறார். அவன் நிச்சயமாக நரகத்தில் விழுவானான். அதனால் நாமத்தை ரொம்ப எதாவது சொல்கிறேனே சாதாரண விஷயம் இல்லை ராமராமான்னு சொல்கிறது. இதெல்லாம் சில பேர்லாம் இன்றைக்கி நிறைய பேர் அது போல் சொல்கிறாங்க தெரியுமா. நான் காது பட கேட்டிருக்கேன். சும்மா சிவசிவான்னு சொல்கிறதுனால ராமராமான்னு சொல்கிறதுனால என்னப்பா கஷ்டம், நீ சொல்லி பாருப்பா. அதெல்லாம் யோகம், அதுக்கெல்லாம் பக்குவம் வேணும். அதெல்லாம் ரொம்ப இப்போ பெரிய நிலை கடக்கணும். துரிய நிலை, துரியாதீத நிலை, அப்படியே சொல்ல சுவாதிஷ்டானம், மணிபுரகம், அனாகதம், விசுத்தி, இது போல் குண்டலினி சக்தி வழியாக நம்ம ஏற்றி கொண்டு அது மூலமாக தான் முக்தி அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. எனக்கு ஏன்னா அப்படிப்பட்டவங்களோட பழகிருக்கேன். அவங்களும் தங்களை பெரிய யோகிகளாக காண்பிச்சிருக்கிறாங்க. வெறும் ராமராமான்னு சொன்னதுனாலே மோட்சம் கட்சின்னு சொன்னால் நம்ம மாட்டேன்றாங்க. காரணம்னா அப்படிப்பட்ட பாவிகள் அவரெல்லாம் நிச்சயமாக என்ன தான் அவங்க சாதனைகள் பண்ணாலும் சரி நரகத்தில் தான் போய் விழுவான். நான் சொல்ல சாஸ்திரம் சொல்லியிருக்கீங்க. நீ ராமராமான்னு சொன்னால் நீ யோகமே பண்ணாலும் சரி ஞான விசாரணை பண்ண சொல்ல பகவான் சேங்ஷன் பண்ணாமல் உனக்கு எப்படி மோட்சம் கிடைக்கும்? அந்த பகவான்கள் தானே மோட்ச சாவி, பகவான்கள் தானே, ரங்கநாதங்கள் தானே பகவானுடைய சாவி, அந்த மோட்சனுடைய வாயில் சாவி பகவான்கள் தானே, ரங்கநாதன் தானே அதை சாவி எடுத்துன்னு வர்றாரு. வைகுண்ட பரமபத வாசலில் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சாவி கொண்டு வர ரங்கநாதன் தானே கொண்டு வர்றாரு. யோசிச்சு பாருங்கள். அவர் தானே அந்த மோட்சத்வாரம் அபாவிரதம் மோட்சத்வாரத்தை திறந்து வைக்கணும். நீ என்ன தான் யோகம் பண்ணி, என்ன தான் ஞான விசாரம் பண்ணி, எது வேணால் பண்ண, எந்த சாதனம் தான் கடைப்பிடியும். உனக்கு மோட்சம் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாது இந்த பகவான் நினைச்சா தானே முடியும். நீ சாதனைகளால் பகவான் அடைஞ்சிட முடியுமா? நடக்காது. அப்போ டைரெக்டாக பகவானையே சரணாகதி அடையும்போது அவன் அருள் இல்லாமல் நீ எப்படி மோட்சத்தை அடைய முடியும்? அப்போ அவன் நாமத்தை நீ துவேஷம் பண்ணிவிட்டு அவனையே பகைச்சிட்டு நீ மோட்சம் அடையணும்னு சொன்னால் நீ மோட்சம் அடைய மாட்டேன், நரகத்தில் தான் போய் விழுவ. நீ எந்த சாதனைகள் பண்ணாலும் நரகத்தில் தான் போய் விழுவ. ஏன்னா மோட்ச சாவியே அந்த பகவான்கள் தான் இருக்குது. அந்த பகவான் நாமத்தை சொல்ல மாட்டேன் அப்படின்னு அலட்சியப்படுத்துகிறேன்னு சொன்னால் உனக்கு எப்படி மோட்சம் சித்திக்கும்? அதனால் ஹரிநாமத்தை போய் நீ மிகைப்படுத்தி சொல்லியிருக்குன்னு எப்படி சொல்லலாம்? சர்வ வல்லமை உலகத்தை படைத்து காத்து அழிக்கக்கூடிய பகவானுக்கு இல்லாத சக்தி வேறு யாரும் இருக்குது? அவன் தான் எல்லாரோட உயர்ந்தவன். அவனால் கொடுக்க முடியாத ஒரு பலன் ஒன்று உண்டா? அவன் நாமத்தை சொன்னால் கிடைக்காத ஒரு விஷயம் உண்டா? 4 வித புருஷார்த்தங்களில் தர்ம, அர்த்தம், காமம், மோட்சம் 4 வித புருஷார்த்தங்களில் அவனால் எந்த பாபத்தையும் புரட்டி போட முடியாதா? எல்லா பாபத்தையும் அவனால் அழிக்க முடியாதா? அகம்த்வா சர்வ பாபித்யம் மோக்ஷிஷ்யம்னு சொல்லணும்னா அதை சொல்லக்கூடிய சக்தி உடையவன் தான் சொல்கிறான். கிருஷ்ணன் அப்படிப்பட்ட சர்வ பாபங்களையும் போகக்கூடிய சக்தி இல்லாமல் அவன் எப்படி சொல்லுவான்? அப்போ அவன் தான் இறைவன் போது அவன் நாமத்தை அல்லவா நம்ம சொல்லணும். அவன் நாமத்தை நம்ம அலட்சியப்படுத்துன்னு சொன்னான் அது என்ன சொல்கிறது? அவன் நாமத்துக்கு அந்த சக்தி இல்லை அப்படின்னு சொன்னால் அவன் மகாபாவி. அவன் அந்த நாம ராமான்னு சொன்னால் என்ன பண்ண? ராமான்னு சொல்கிறது நீ ஏதோ ஒரு 2 அக்ஷரம் நினைக்கிற, அதுதான் பரம்பொருள், பரபிரம்மம். அவனுடைய நாமம். அவன் சர்வ வல்லமை படைத்தவன், சர்வசக்தி படைத்தவன், சர்வசக்தன். அவனால் எதையும் முடியும். அந்த பேரை கூப்பிட்டுட்டா பகவானையே நேரடியாக நாம் தொடர்பு கொள்கிறோமா? பகவான் வேற இல்லை, பகவான் நாமா வேற இல்லை. அதனால் அவனால் என்ன கொடுக்க முடியாது உலகத்தில்? அவன் படைத்த உலகத்தில் உனக்கு என்ன கொடுக்க முடியாது? அப்போது அவன் சொல்ல அந்த பலன்கள்லாம் சத்தியம்தானே அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதான் சொல்கிறேன். அதை மிகைப்படுத்தி சொல்லியிருப்பதாக எவன் நினைக்கிறானோ அவன் மனிதர்களுக்குள் பாவி, நிச்சயமாய் நரகத்தில் விழுவான் என்ற வசனத்தினாலும் முன் சொன்ன கீதா வசனத்தினாலும் ஹரிநாம கீர்த்தன மகிமையை நம்பாதவன் நராதமன் என்றாகிறது. நராதமன் மனுஷனுக்கு கீழ்த்தனமாக இருக்கக்கூடிய மனித கழுதை அவன் என்று சொல்லப்படுகிறது. அப்படியே பிரம்ம சம்ஹிதையிலும் சொல்றார், மன்னாம கீர்த்தன பலம் விவிதம் நிசம்ய நர்ஷத்தயாந்தி மனுதே யத் உதார்த்தவாதம் யோ மானுஷஸ்தம் மிக துக்கச்சயே சிவாமி சம்சார ரோக விவிதார்த்தி நிபீடிதாங்கம். பலவிதமான நாமகீர்த்தனத்தின் பலன்களை கேட்டும், நாமசங்கத்தினுடைய பலன்களை இப்போ நம்ம நாமசங்கத்தை பற்றி பேசுகிறோம், நாமசங்கத்தை கேட்குறது இதை நம்பலன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அப்போ இவ்வளோ பலன்கள் கொடுக்கக்கூடியது அப்படின்னு கேட்டும் கூட எவன் நம்பவில்லையோ, மிகைப்படுத்தி சொல்லியிருக்கு. சும்மா மிகைப்படுத்தி சும்மா ஓவராக சொல்கிறாங்கப்பா, அப்படிலாம் கிடையாது. நாமத்துக்கு அவ்வளோ பலன்லாம் கொடுக்க முடியாது. அதுபடி ராமராமான்னு சொன்னால் நம்ம கஷ்டப்பட்டால் தான் கிடைக்கும். சும்மா எதுவுமே நகர்ந்தால் தான் இறை அப்படி தான் இன்றைக்கி ட்ரெண்டு அப்படி தான் பேசுகிறாங்க. சும்மா ராமராமான்னு சொல்லி உட்காந்துதான் அவனை கொடுத்துருமா, தேடி கொடுக்குமா? கொடுக்குன்னு நிரூபித்தார் ஒரு மகாத்மா தெரியுமா?
சமர்த்த ராமதாசர். அவர் யாரோ ஒருத்தர் பேர் ஏதோ ஒரு அவருக்குள்ளே சிஷ்யர்களுக்குள்ளே யாரோ ஒருத்தருக்குள்ளே அது கலகம் உண்டாச்சு. அப்போ வந்து என்னென்னா அவர் ராமராமான்னு சொல்லியிருந்து கிடைக்காது, எங்கன்னா போய் சாப்பாடு எங்கேயோ காட்டில் போயிருக்காங்க போல இருக்குது. ராமராமான்னு சொன்னால் சாப்பாடு கிடச்சிடுமா, சரி எங்கன்னா காட்டில் இங்கே வந்திருக்கோம், எங்கன்னா சாப்பாடு போய் கேட்கறதுக்கு போகலான்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு போயிருக்கார். இவர் பாட உட்காந்து பகவான் நாமா சொல்லியிருக்கார், ராம ராம ராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம். ஆட்டோமேட்டிக்காக அப்புறம் அவருக்கு சாப்பாடு தேடி வந்து கிடச்சிது. அது கதையை மறந்துட்டேன். அது மாதிரி தேடி எடுத்து கிடச்சிது. அது மாதிரி ராமநாமம் சொன்னால் உனக்கு தேடி கொண்டு வந்து கொடுத்துருமா, எத்தனையோ பேர் சொல்கிறத நான் கேட்டுக்கேன். நகர்ந்தால் தான் கஷ்டப்படணும், புரியுதா? கஷ்டப்படுறவங்க என்னைக்கு கஷ்டப்பட்டு தான் இருக்கணும். அதுக்கு விடிவு காலமே கிடையாது. நாம சொன்னால் கொடுத்துருமான்னு நாம சொன்னால் கொடுத்தது எத்தனையோ பிரமாணங்கள் காட்ட முடியும். மிருகஹரின்னு ஒரு வேடுவன், அவன் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்லி அவன் என்ன பண்ணால் நிறைய மிருகங்களை கொண்டு இருந்தான். அந்த வேடுவனை வந்து என்னன்னா நாரதர் பார்த்தார், ஏண்டாப்பா போல் மிருகங்களை கொல்ற அப்படின்னு. எனக்கு உணவு வேணுமே, சாப்பிடுறது. நான் சொல்கிற நாமத்தை நீ சொல்லு, உனக்கு தேவையான எல்லாம் உனக்கு தேடி வந்து கொடுக்கும். அப்போ அந்த ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு சொல்லி அந்த மந்திரத்தை சொல்லி விட்டு போயிட்டார். இவர் இந்த மகாமந்திரத்தை ஜெபிச்சுன்னு இருக்கான் பாட்டுக்கு. ஜெபிக்க பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக இவனுக்கு பருப்பு அரிசி இல்லை என்னென்ன தேவை எல்லாம் வந்து தேடி வந்து கிடைக்குது இவனுக்கு. அந்த நாமா வந்து சர்வ வல்லமை படைத்தது. இவன் மிருகங்களை அடித்து சாப்பிட்டோன்னா ஜீவராசிகளை இப்படி கொல்றியாப்பா அப்படின்னு மிருகஹரின்னு ஒரு வேடம், மிருகஹரி கதைன்னே வருது, அந்த கதை வருது. அது இஸ்கானில் நாடகமாக போடுவாங்க. அப்போ நீ வீணாக ஜீவஹிம்சை பண்ணாத, நீ பகவன் நாமா சொல்லு, உனக்கு தேவையானது தேடி வந்து கிடைக்கணும். அதே மாதிரி அவன் பகவன் நாமா சொல்லியிருந்தான். அவனுக்கு தேடி ஜனங்க எங்கெங்கிருந்தோ கொண்டு வந்து அவனுக்கு கொடுத்துட்டாங்க. அவனே 10 பேருக்கு சாப்பாடு போடலாம், அந்தளவுக்கு அவனுக்கு எல்லாமே வந்து குவிஞ்சிச்சு. பகவன் நாமா சொன்னால் கிடைக்குமான்னு ஹரிதாஸ் தாக்கூர் என்ன பண்ணார், 3 லட்சம் நாமா ஒரு நாளைக்கு ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை அனவரதம் ஜெபிச்சிருந்தார். அவருக்கு யார் சாப்பாடு போட்டாங்க? அவருக்கு கொண்டு வந்து குவிக்கிறாங்க பக்தர்கள், தெரியுமா? அதே மாதிரி அவரை மயக்க வந்த ஒரு வேசி, அவள் என்ன பண்ணுறான், லக்ஷஹீராவா இதோ பேர், அவள் வந்து என்ன பண்ண இவரை மயக்க முடியாமல் அப்போ இவர் இடத்துல சரணாகதி அடைஞ்சிட்டா. அவளுக்கு நாம உபதேசம் பண்ணி வச்சுட்டு அவர் அந்த இடத்த விட்டு போயிட்டார். அவள் அந்த ஆசிரமத்தில் எப்படி வாழ்க்கை நடத்தினா அப்படின்னா, வேசி தொழிலை விட்டுட்டா, பகவான் நாம சொல்ல ஆரம்பிச்சிட்டா, அனவரதமும் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை ஜெபிச்சுனே இருந்தா. அதுக்கு பிறகு ஜனங்கள்லாம் வர ஆரம்பித்தாங்க. அவளுக்கு தேவையான எல்லாமே கிடைச்சிடுச்சு. அந்த ஆசிரமத்துக்கு தேவையான எல்லா வசதிகளும் தன்னாலே பகவான் கொடுத்துருவான். ஒன்றும் இல்லை, இதுபோல் நிறைய பிரமாணங்கள் சொல்லிகிட்டே போகலாம். வட தேசத்துலேருந்து வந்தவர் யாருன்னா விசிறி சாமியார் சொல்லுவேன் இல்லையா, யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அவர் அந்த யோகிராம் சுரத்குமார் வட தேசத்துலேருந்து வந்தவர். அனவரதமும் இந்த ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் பகவான் நாமத்தை, இந்த ராமநாமத்தை தான் ஜெபிச்சுனே வந்தார் அவர் பாட்டுக்கு. அந்த நாம சித்தி அவருக்கு ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறமா அவருடைய பெருமைகள் மக்கள்லாம் அறிய ஆரம்பிச்சுன்னா, திருவண்ணாமலையில் அவருக்கு மடம் இருக்குது, அவருக்கு தேவையான எல்லாமே அவருக்கு தேவையானது தேடி வந்து கிடைச்சிது. அவர் கூட சிஷ்யர் கூட யாரோ இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அப்போது அவருக்கு எப்படி எல்லாமே கிடைச்சதுன்னா, நீ பகவான் நாமா சொல்லு, எப்படி அவர் வாழ்க்கை நடத்தினார்னா பகவான் பார்த்துப்பான் அப்படின்னா அதை மிகைப்படுத்தி சொல்லிச்சு நம்ம ஏற்றுக்கூடாது. மிகைப்படுத்தி சொல்லியிருக்கு, நாமா சாப்பாடு போடுமா, நாமா எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துருமா அப்படின்னா அது மிகைப்படுத்தி சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால் அது அர்த்தவாதம். அப்படின்னு சொன்னால் அவன் பாவி தான் அதுமாதிரி சொல்லுவான். பகவன் நாமா எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துருந்து சத்தியம், இது மறுக்க முடிய சாஸ்திர பிரமாணம் இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, இப்போ இந்த நூற்றாண்டில் நடந்த விஷயமே சொல்கிறேன், எவ்வளோ விஷயங்கள். மகாபெரிவா ஒரு இடத்துக்கு கேம்புக்கு போயிருக்கார். அந்த இடத்துல வந்து என்னென்னா, அவர் எப்பவுமே கிராமங்கள் தான் போவார். எங்கன்னா வந்து நல்ல ஒரு ஜன நெருக்கடியாக இருக்கிறதுல போனால் தான் ஏதாவது வந்து காணிக்கைகள் ஏதாவது கிடைக்கும், ஏதாவது பிக்ஷை கிடைக்கும். ஆனால் இவர் என்ன பண்ணார், வேணுமே கிராமத்து பக்கத்துலேயே போவார். அப்போது காஞ்சி மகாபெரியவர் கூட இருந்த மேனேஜர் அவன் என்ன பண்ணார், என்ன பண்ணுறது, இங்கே எதுவும் கிடைக்காது, எல்லாமே பசியில் கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, பகவான் கொடுப்பான், கவலைப்படாத, படி அளப்பான் அப்படின்னு சொன்னார் காஞ்சி மகாபெரியவர். அவர் பாட்டுக்கு ஒரு இடத்துல போயிருக்கார், கிராமத்தில் போயிருக்கார். அங்கே போனால் அதே மாதிரி படியில் அழுக்கிற மாதிரி கொண்டு வந்து கொட்டிட்டாங்க. அங்கே கிராமத்து வாசிகள் கொண்டு வந்து
பூசணிக்காய் இது எல்லாமே அந்த பூசணிக்காய் கொண்டு வந்து அவர்கள் கொடுத்தார். அந்த மேனேஜர்கள், இந்தா பூசணிக்காய், நீ தானே சாப்பாடு கிடைக்காதுன்னு சொன்னேன். ஏன்னா வந்த சிஷ்யர்கள் எல்லாருமே பட்டினி பசியமாக இருக்கிறாங்கன்னா, அது அந்த கேம்பில் வந்து ஆட்டோமேட்டிக்காக யாரோ கொண்டு வந்து பெரிய ஒரு தனவான் கொண்டு வந்து நிரப்பிட்டார். இப்போ எல்லாருக்கும் சாப்பாடு சரி எல்லாம் பண்ணலாமே. அது மாதிரி மகாபரிவா பகவன் நாமத்தை அப்படி பிரச்சாரம் பண்ணவர் காஞ்சி மகாபரிவா. நிறைய பேர் தங்க காசுலாம் கூட கொடுத்தாரு, இந்த ராமன் ஜெயம் எழுதி கொடுக்குறவங்களுக்கு. அப்படிலாம் பண்ணியிருக்காங்க. புரியுதா? சாதாரண சேவைலாம் பண்ணல. அந்த மகாத்மா தான் இன்றைக்கி ராமநாம நோட்டு எழுதுறோன்னா அந்த மகாத்மா போட்ட விதை தான். லேகனங்கள் எழுதுறது காஞ்சி மகாபரிவா தான். அதுதான் நம்ம ராமநாம பப்ளிகேஷன்ஸ்லேயும் அதை செய்திருக்காங்க. அதனால் நாம சொன்னால் கிடைக்காதுன்னு எதுவுமே கிடையாது. அதை நிரூபித்து காண்பிச்சவர் காஞ்சி மகாபரிவா. அது மாதிரி பெரிய பெரிய மகாத்மாக்கள்லாம் இந்த நூற்றாண்டில் இன்றைக்கும் நிரூபிச்சுன்னு நடந்ததுன்னு ஒன்றும் இல்லைங்க. ராமநாம பப்ளிகேஷன்ஸ் வாங்கலாம் நீங்கள். அங்கே ராமநாமாமா அவர்களும் பேசி பாருங்கள், எப்படி நடந்தது, இது எப்படி விருத்தியாச்சுன்னு கேட்டு பாருங்கள். கதையாக சொல்லுவார். அப்படி பகவன் நாமா கொடுக்குமான்னு கேட்டால் அது கொடுத்த மாதிரி எங்களுக்கு வேறு ஏதாவது அவர் இன்ஜினியருக்கு படிச்சிருக்கார். அவர் இன்ஜினியர் படிச்சிருக்கார், பில்டிங் கான்ட்ராக்ட் அந்த இன்ஜினியர் படிச்சிருக்கார். அந்த வேலைக்கெல்லாம் தூக்கி போட்டு வந்துட்டார். இந்த ராமநாமா தான் அந்த இதில் போனால் கூட அந்தளவுக்கு கொடுத்துருக்காரு. ஆனால் பகவன் நாமத்தை பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்த உடனே என்ன, வாழ்க்கையை பகவான் நாமத்துக்காக தியாகம் பண்ணதுனால என்னென்னா அது எவ்வளோ லட்சக்கணக்கில் கொடுத்துடுச்சு. ஏன் சொல்கிறேன்னா, நாமத்துக்கு அவ்வளோ சக்தி உண்டு. இன்றைக்கி காலகட்டத்தில் நாமத்தை பிடிச்சவங்க யார் வீணானாங்கன்னா, யாருமே வீணாவில், எல்லாமே நல்லா தான் இருக்காங்க, க்ஷேமமாக தான் இருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம், அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும். அதனால் நாம மிகைப்படுத்தி சொல்லியிருக்க அதனுடைய மகிமை அப்படின்னு சொல்லவே கூடாது. அவன் மகாபாபி. அவன் நாம சொன்னால் எல்லா பலன்களும் கிடைக்கின்றது சத்தியம். அது ஹரிதாஸ் தாகூர் வாழ்க்கையிலிருந்து நம்ம எல்லாத்தையும் அந்த ரக்ஷஹீரான்ற வாழ்க்கையை பார்த்தோம், மிருகஹரின்ற வாழ்க்கை, அஜாமில பாக்கியான எந்த நாம எல்லா பாபத்தையும் போகுமான போகும், எல்லா பலன்களையும் கொடுக்குமான எல்லா பலன்களையும் கொடுக்குன்றது சத்தியம்னு ஒவ்வொரு மகான்களுடைய வாக்கு தான் பிரமாணம். ஒவ்வொரு மகாத்மாக்களுடைய வாழ்க்கையும் பிரமாணம். ஒன்றும் இல்லைங்க, தியாகராஜ சுவாமிகள் மகா ஏழை, ரொம்ப கஷ்டம். ஆனால் பார்த்தா ராமருக்குன்னு நினைக்கும் போது எங்கேருந்தோ வருவாங்க, தெரியும் யாத்திரைக்கு போகிறவங்க, டக்குன்னு அவங்க பருப்பு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கொடுத்து இது பண்ணி பயங்கரமாக பெரிய டோலோத்சவம் பண்ணுவாங்க ராமருக்கு. அப்படி ஊர்வலமே நடத்துவார் அவர் ராமருக்கு, அப்படியே உற்சவம் நடத்துவார். அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத தியாகராஜ சுவாமிகளுக்கு எப்படி ராமருக்கு அந்த திருவையாறு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ராமருக்கு அப்படி எப்படியோ அவர் உற்சவம் நடத்த முடியுது. அவ்வளோ பணம் எங்கேருந்து கிடச்சிதுன்னா எல்லாம் பகவான் கொடுப்பான், ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அனவரதம் பகவான் நாமா சொல்லியிருந்தார், சாப்பாட்டுக்கு வழி இல்லை துக்காராம் தாஸருக்கு. அப்போ பார்த்தா வீரசுவாஜி பார்த்தா எத்தனை அரிசி பணம் நகை ஆடைகள் எத்தனை கொட்டுறான். ஆனால் துக்காராம் தாசர் ஆசைப்படலை. அனவரதம் கிருஷ்ணநாமா சொல்லியிருந்தார் குசலர். பகவான் அமோகமாக படியாழ்ந்துட்டான், உபேரன் ஆகிட்டான். எதனால்? பகவான் நாமா சொல்கிறவங்க என்றைக்கு கெட்டு போனாங்க. அதுபோல் இதுபோல் எவ்வளோ பிரமாணங்களை நான் சொல்ல முடியும்னா நிறைய பிரமாணங்கள் சொல்லிகிட்டே போகலாம். பகவான் நாமா சொன்னவங்களுக்கு அனவரதம் ஒன்றும் இல்லை, வீட்டை விட்டு வெளியே வந்துட்டான் துருவன். என்னென்னா அப்பா மடியில் ஏற்றிக்கல, சித்திக்காரே சொல்லி தத்துட்டா, அம்மாவும் சொல்லிட்டா என்னை வேலைக்காரியோட சேர்த்துக்க மாட்டார், மாம் இடஸ்பதிர் மாம், என்னை ஒரு வேலைக்காரியோட சேர்த்துக்க மாட்டார். அதனால் எப்பா என்னாலையும் காப்பாற்ற முடியாது, அந்த நாராயணன் தான் உனக்கு கதி, லக்ஷ்மி நாராயணன் தான் உனக்கு கதி, நீ போய்ட்டு வாடா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டா அந்த அம்மா. யாரே பெத்த தாய் சுனிதி அம்மாவே அப்படின்னு. அவன் காட்டுக்கு போகிறானே போலீஸுங்க அடிச்சு சாப்பிட்றாருன்னா நான் பகவான் மேலே அவ்வளோ நம்பிக்கை, திருட நம்பிக்கையோடு ஒப்படைச்சிட்டா பிள்ளையே. அப்படி நம்பணும், அதான் சொல்கிறேன், நம்பிக்கை வேணும். அது மிகைப்படுத்தி சொல்லியிருக்கு பகவானுடைய நாமா, பகவான் காப்பாற்றுவான்றது சொன்னதெல்லாம் மகான்கள்லாம் அதெல்லாம் மிகைப்படுத்தி சொல்லியிருக்கு. அது அர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடாது, அதை நம்பினா பராவா. அதான் சொல்கிற சுனிதியினுடைய தபஸ், அவள் பதிவிரதா தர்மத்தினுடைய தபஸின் பலனால் 5 வயசுல துருவன் பகவானை தரிசனம் பண்ணான் அப்படின்ட்டு நாரதர் சொல்கிறார். எங்கே பிரச்சேதசர்கள் பண்ணக்கூடிய யாகத்தில் சொல்கிறார், அங்கே பாகவத்தில் வருது இது. அப்போ அவன் என்ன பண்ணானா, நமோ பகவதே வாசுதேவாய குரு உபதேசம் பெற்றுக்கொண்டான், பகவான் நாமத்தை அனைவருதும் ஜெபிச்சான். ஜெபிச்சதுனால என்னன்னா பகவத் சாட்சாத்காரமே உண்டாயிடுச்சு. அது மட்டும் இல்லை, 36,000 வருஷம் நீடித்த ஆயிலும் அவனுக்கு இந்த லோகம், இந்த பூமி முழுவதும் ஆளக்கூடிய சக்கரவர்த்தி சாம்ராஜ்யமும் எல்லாமே கொண்டு அவனுக்கு கிடச்சிச்சு. அப்போ சொல்கிறாரு, பள்ளத்தை நோக்கி வெள்ளம் தன்னாலேயே வர மாதிரி எவன் சகல ஜீவராசிகளத்தில் நட்புறவு பாராட்டி கொண்டு
பகவன் நாமத்தை ஜெபிக்கிறானோ, பகவத் பக்தி பண்ணுறானோ அவனுக்கு கிடைக்காதது கிம் துராபாதனம், இந்த உலகத்தில் என்ன இருக்குது சொல்ல முடியும். அப்போ அனவரதம் பகவன் நாமா சொல்லின்னு இருந்த அந்த நமோ பகவதே வாசுதேவாய சொல்லின்னு இருந்த அந்த துருவனுக்கு என்ன, எந்த அப்பாவால் துரத்தி விடப்பட்டானோ, சரி எந்த சித்தியால் துரத்தி விடப்பட்டானோ, எந்த அப்பா அம்மா கைவிட்டாங்களோ அந்த குழந்தைய ஒரு குரு மூலமாக உபதேசம் பெற்று அந்த நாமத்தை ஜெபிச்சு பகவத் பக்தி பண்ணி கிடைக்கலையா, எல்லா தர்ம அர்த்த காம மோட்சம் 4 வித புருஷார்த்தங்களும் கிடைச்சிச்சு அந்த குழந்தைக்கு. இந்த லோக சௌக்கியங்களும் கிடைச்சிச்சு, பரலோக சௌக்கியமான துருவமண்டல பதவியும் கிடைச்சிச்சு, வைகுண்டமும் கிடைச்சிச்சு அந்த குழந்தைக்கு. 5 வயசு பையன் துருவனுக்கு. பிரமாணங்கள் 1 2 தான் நிறைய சொல்லலாம். புராணங்களில் பிரமாணம் இருக்குது. இன்றைக்கி நடக்கிறது எவ்வளோ மகாத்மாக்களுடைய வாழ்க்கையை விளக்கேற்றி வச்சுருக்கு இந்த நாமா. யோசிச்சு பாருங்கள். ஒன்றும் இல்லாமல் இருந்து முரளிதர சுவாமிஜி போய் கேட்டு பாருங்கள், அவங்களெல்லாம் போய் கேட்டு பாருங்கள். இன்றைக்கி எவ்வளோ மடத்தில் இருக்கார், இது பண்ணுறாருன்னா ஒரு டைமில் எப்படி இருந்தார்னு அவர்கள் கேட்டு பாருங்கள். ஒரு வீட்டில் போய் தங்கியிருந்தார் அவர். அனவரதும் இந்த ஹரே ராம மகாமந்திரத்தை சொல்லி தான், இந்த நாமம் தான் அவரை காப்பாற்றி அவர் இந்த அளவுக்கு ஒரு பெரிய மடம். இவருக்கு இவ்வளோ சிஷ்யர்கள் வந்திருக்காங்க, இப்படியாப்பட்ட ஒரு சிறந்த ஒரு மகாத்மாவை பிரகாசிக்கிறார்னா நாம தானே காரணம். அந்த தர்மத்தில் நிலைச்சு நின்றதால அந்த தர்மத்தை தானே எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறாரு. இதை பிடிச்சிக்கோ, இந்த நாமத்தை பிடிச்சிக்கோ, இந்த நாம செய்யாதது எதுவுமே கிடையாது. இதனுடைய பலன்கள் மகிமை மிகைப்படுத்தி சொல்லிச்சுன்னு நீ நினச்சிட்டுன்னா பாவி ஆகிடுவேன். அப்படி சொல்லாத. நாமத்தை சொல்லாமல் போனால் தோஷம் உண்டு, நாமத்தை சொன்னால் எல்லையற்ற பலன்களும் உண்டு. அது புரிஞ்சிக்கும். இதுதான் நம்ம மகான்கள்லாம் தீர்மானமாக நம்ம பார்க்குறோம். எல்லா மகாத்மாக்களுடைய சரித்திரத்திலையும் பார்க்கலாம். நம்ம துக்காராம் தாஸ் சரித்திரத்தில் வீரசுவாஜி அப்படி கொண்டு வந்து தனதானியங்களை கொண்டு வந்து கொட்டுறாரு. ஆனால் விரும்பலை அவர். குசேலர் வாழ்க்கையில் பார்த்தா கூட கோபுரம் மாட மாளிகை மாறி போச்சு. அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத குசேலருடைய வாழ்க்கை. அவள் பக்தருடைய சரித்திரம்லாம் எடுத்து பாருங்கள். கிருஷ்ணநாமத்தை அனவரதும் பகவானை வழிபடுகின்றவள் ஒருத்தி, பகவான் நாமா சொல்கிறவள், ஒரு பழ வியாபாரி, அந்த கூடக்காரி கிழவி. அன்றைக்கி பார்த்தா பழம் வியாபாரமே ஆகலை. வயசான காலத்தில் நான் எத்தனை நாள்டா கஷ்டப்பட்டு உழைக்கணும், என்னால் இந்த பழத்தை சுமக்க முடியலடா, அந்த கூடையில் பழத்தை சுமந்து என்னால் ரோடோட விற்க முடியலடா அப்படின்னு கஷ்டப்பட்டு அழுதுன்னு உட்காந்தா. பகவான் நெல்மணியை கொண்டு வந்தான். அந்த நெல்மணியும் ஒழுகி போச்சு. கொஞ்சோண்டு நெல்மணி தான் இருந்தால் அதை கொடுத்தா. அப்போல்லாம் பண்டமாற்றம் தான். தானியத்தை வாங்கிட்டு இப்படி திரும்பி பழத்தை எடுக்கலான்னு பார்த்தா கூட நிறைய ரத்தனங்களாக மாறி போச்சு. பகவான் ஒரு கடாட்சம் பண்ணிட்டானா அடுத்த நிமிஷம் வாழ்க்கையே மாறிடும். தெரிஞ்சுக்கோ, பகவான் ஒரே ஒரு கடாட்சம் பண்ணால் போதும், வாழ்க்கையே மாறிடும். அவன் நாமத்தை போய் நீ துவேஷம் பாராட்டுறன்னு சொன்னால் நீ மனித கழுதைன்னு சொல்லாமல் வேறு என்னன்னு சொல்கிறது? உன்னை அசுரன்னு சொல்லாமல் வேறு என்ன சொல்கிறது? மனுஷ கழுதைன்னு சொல்லலாம், சண்டால்னு சொன்னால் என்ன வேணால் சொல்லலாம் அவனை. அந்த பகவானுடைய கையில் இருக்குது. உனக்கு மோட்சம் வரைக்கும் உனக்கு பலன்களை கொடுக்குற சாவி, பலன்களை கொடுக்குறது பகவான் தான். கடமை செய்து மட்டும்தான் உன் வேலை. அப்படியேப்பட்ட பகவானால் கொடுக்க முடியாது இந்த உலகத்தில் என்ன இருக்க முடியும் சொல்ல பார்க்கலாம். அதை போய் மிகைப்படுத்தி சொல்லிட்டு நாமத்துடைய மகிமை அப்படின்னு சொல்லலாமா? எனக்கு இந்த ஒரு வார்த்தை எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தால் அதனால தான் இத்தனை பிரமாணங்கள் சொல்ல வேண்டியதாக இருந்தது. யோகிராம் சரத்குமார் வாழ்க்கையிலேருந்து சேஷாத்திரி சுவாமிகள் வாழ்க்கையில் பாருங்கள், எவ்வளோ மகான்கள் நாமத்தை பிடிச்சிருந்த எத்தனை மகாத்மாக்கள் கரையேறினாங்க. அப்போ லிஸ்ட்டு போட்டுனே இருக்கலாம். துக்காராம் தாஸ்லேருந்து தியாகராஜ சுவாமிகள்லேருந்து ராமநாமத்தை ஜெபிச்சு எவ்வளோ மகான்கள் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அங்கங்கே தேவையானது எல்லாமே அவங்களுக்கு தேவை. இந்த மிருகஹரின்றவர் வேடுவன், வால்மீகி மகரிஷி, ரத்னாகரன் அவருக்கு பேர். முன் ஜென்மத்தில் அவருக்கு ரத்னாகரன் பேர். தீக்ஷா நாமம் தான் வால்மீகின்னு பேர், நாரதர் வச்சது. ராமான் கூட சரியாக சொல்ல வரலையா, அவ்வளோ பாபத்தினால்தான் பகவான் நாம சொல்ல வரல. அப்போ மராமரான்னு தலைகீழ உச்சரிக்க சொன்னார். உச்சரித்த உடனே அவனுக்கு ராமநாமம் அப்படியே ராமன்னு வந்துடுச்சு. அந்த நாமத்தை ஜெபிச்சு அவர் புத்து கட்டிடுச்சு. அவருக்கு எப்படியா இருந்தால் பிரம்ம ரிஷி ஆகிட்டார். ஒரு வேடுவன், வழிப்பறி செய்து கொண்டிருந்தவர், கொள்ளையடித்து கொண்டிருந்தவர், யாரும் தன் பாவத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், வீட்டு உறவினர்களால் கைவிடப்பட்டவர். அப்படிப்பட்டவர் அனவரதம் ராமநாமா சொல்லி அவர் புத்து கட்டிடுச்சு. பிரம்ம ரிஷி ஆகிட்டார். ஆதி கவி அவர் தான். ஆதி கவியாகி அவரால் தான் முதல் இதிகாசம் எழுதுந்தே அவர் தான். அதுக்கு பிறகு அவரை குருவாக ஆசிரிச்சு தான், அவரை குருவாக வச்சு தான் வியாசரே பின்னாடி மகாபாரதம் என்ற இதிகாசத்தை எழுதுறார். அதுக்கு பிறகு மற்ற புராணங்கள்லாம் எழுதுறார். வியாசரே சொல்கிறார் மகாபாரதத்தில், எனக்கு குருவாக இருந்தது யாருன்னா வால்மீகி தான் எனக்கு பிரமாணம். அவர் வழிகாட்டினது பிறகு தான் அவர் எழுதின அந்த தைரியமாக எல்லாம் தர்மசாஸ்திரங்களாக இருந்தது, வேதங்களாக இருந்தது, எல்லாம் ஸ்ருதிஸ்மிருதி. அது மாதிரி இது புராணங்கள் ஆரம்பித்தது, இதிகாசம்னு ஆரம்பித்தது யாருன்னா ஆதி கவி யாருன்னா வால்மீகி தான். அதனால தான் அவர் ஆதி கவின்னு சொல்கிறோம். அவர் தான் இந்த கதையாக, இந்த தர்மங்களை கதையாக கொடுத்தார். தர்ம சாஸ்திரங்களாக இருக்கும்போது யாரும் திரும்பி பார்க்கல. வேதங்களால் இருக்கும்போது தர்மங்கள்லாம் அப்படியே தனியாக கடந்தது.
அது யாரும் கடைப்பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்போது பகவானே வந்து தர்மத்தை நடத்தி காட்டணும். அதான் ராம அவதாரம் எடுத்தது. அதை இதிகாசமாக எழுதி வச்சது யாருன்னா வால்மீகி. எடுத்து சொல்லலாம் நம்மளுக்கு ராமாயணம் என்ன தெரியும், மகாபாரதம் என்ன தெரியும் சொல்லும் பார்க்கலாம். மகாபாரதம் வியாசர் எழுதுனது. வால்மீகி எழுதின தைரியத்தினால, அந்த தைரியத்தில் தானே வியாசனம் வந்து மகாபாரதத்தை எழுதினார், 5வது வேதமாக புராணங்கள் எழுதினார். யோசிச்சு பாருங்கள். அப்போ வால்மீகி எப்படி ஆதிகவி ஆனார்னா ராம நாமத்தினால. புரிஞ்சுங்க, நாம எல்லா விதமான ஞானத்தை கொடுத்துரும். ஃபஸ்ட்டு நாமத்தை பிடிச்சிட்ட பிறகு தான் அப்புறமா வால்மீகி ராமாயணம் எழுதினார். அவர் நாமசித்தி ஏற்பட்ட பிறகு தான், நாமசித்தி ஏற்பட்ட பிறகு தான் அந்த வால்மீகின்ற புத்துலேருந்து வெளியே வந்ததுனால அவருக்கு வால்மீகின்னு தீக்ஷா நாமம் நாரதால் கொடுக்கப்பட்டது. சரி, அதனால் பகவானுடைய நாமம் வந்து பலன் கொடுக்குமான்னா மகானுடைய சாஸ்திரங்களை நிறைய பிரமாணமாக என்னால் சொல்ல முடியும். மகான்கள் அவ்வளோ போட்டிருக்காங்க, அவ்வளோ விஷயங்கள். இன்றைக்கி காலகட்டத்தில் நிறைய பேர் சாதாரண பாமர ஜனங்களுக்கு டிஸ்கானில் போனால், மற்ற பக்தரிடத்தில் போனால் எவ்வளோ அதிசயங்களை சொல்கிறாங்க அந்த நாம சங்கீதத்தினால. இது கிடைச்சிது, அது கிடைச்சிது, எனக்கு அப்படியே உத்தியோகத்தில் உயர்வு கிடைச்சது, கல்யாணம் நடந்தது, என்னென்னோ நடந்தது, அவ்வளோ விஷயங்கள் எனக்கு அப்படியேப்பட்ட ஒரு மகிழ்ச்சி கிடைச்சிது, சந்தோஷம். போகிற காலெல்லாம் அனுகூலமாக நடந்தது, எவ்வளோ அதிசயங்கள் சொன்னாங்க. அப்போ நாம சங்கீர்த்தனம் மிகைப்படுத்தி சொல்லியிருக்கா? நாம சங்கீர்த்தனம் கொடுக்குற மாதிரி பலன் வேறு எதுவும் கொடுக்காது, அப்படி ஒன்றா சொல்லலாம். அதனால் நாம சங்கீர்த்தனன்றது ரொம்ப ரொம்ப வசதி. அதான் இங்கே சொல்கிறாருங்க. நாம சங்கீர்த்தனத்தின் பலன்களை கேட்டும் எவன் நம்பவில்லையோ, மிகைப்படுத்தி சொல்லிட்டு என்று நினைக்கிறானோ, அவனை சம்சார ரோகங்களால் பீடிக்கப்பட்டவனா. என்ன நோய் வருமா அவனுக்கு? குஷ்ட நோய் வராது, கேன்சர், இது அந்த நோயெல்லாம் இல்லை. அதோட பெரிய நோய் என்னென்ன, சம்சாரம். இந்த பந்தத்தில் போய் விழுந்து நீ அவஸ்தைப்படுற பற்றியா, அதுதான் பெரிய நோயே. அந்த சம்சார ரோகங்களால் பீடிக்கப்பட்டவனாய் ஆகும்படி துன்ப கடலில் தள்ளுகிறேன் அப்படின்னு பகவான் சொல்கிறார் நாராயணன். இதுதான் என்ற வசனத்தினாலும், முன்பு சொன்ன காத்தியாயன ஸ்மிருதி வசனத்தினாலும், பகவத்கீதை வசனத்தினாலும் ஒரே அர்த்தம் சித்திப்பதால் 3 இடங்களிலும் சொல்லப்பட்ட நராதமன் ஒருவனே என்ற சித்தாந்தம். சகல சாஸ்திரங்கள்லையும் ஒரே விஷயத்தை பல சாஸ்திரங்களில் சொல்லியிருக்க பாருன்னு அப்படியே கோடிட்டு காட்டுறார் போதென்றார். எங்கள் காத்தியாயன ஸ்மிருதியிலையும் பகவான் சொன்ன வார்த்தையிலையும் பகவத்கீதை சொன்ன வசனத்திலையும் 3 இடங்களிலும் அவனை வந்து நராதமனுக்கு என்ன அர்த்தன்றது 3 இடங்களிலும் வந்து சொல்லப்பட்ட நராதமன் ஒருவனே என்று சித்தாந்தம் இல்லையா. அவ்வாறே கீதையின் 9ஆம் அத்தியாயத்தில் அவஜானந்தி மா மூடா என்ற வாக்கியத்தாலும் அதன் பாஷ்யத்தாலும் அங்கு உதாகரிக்கப்பட்ட பகவத் பக்திஹீனஸ்ய என்ற நாரத புராணம் ஒரு புராணம் இருக்குது. அந்த புராண வசனத்தினாலும் ஜெகதீஸ்வரனை அவமதிக்கிறவன் பிரேதத்திற்கு சமம் என்றும், அவன் தான் பிணத்துக்கு சமமானவன். அதுக்கப்புறம் வராகன் என்றும், அவன் பன்றிக்கு சமமானவன். அவன் செய்யும் சகல காமிய கர்மங்களும் வீண் என்றும், அவன் ஆசையோட பலன்களை உத்தேசித்து செய்யக்கூடிய செயல்கள்லாம் அது பலனை கொடுக்காமல் போயிடுமா, அப்படி வீண் என்றும். அக்னிஹோத்திரம் முதலிய சகல தர்மங்களும் அதுவும் பலனை கொடுக்காமல் போயிடுமா, அதுவும் வீண் என்றும். எதனால்? பகவானை அவமதிச்சதுனால, பகவத் நாமத்தை அவமதிச்சதுனால. பகவான் வேறல்ல, பகவான் நாம வேற இல்லையே. அவமதிச்சதுனால அவன் பண்ணுற அவனுடைய ஆசைகள்லாம் வீணாக போயிடுமா, அவனுடைய காமிய கர்மங்கள்லாம் வீணாக போயிடுமா, அவன் செய்கிற தர்மங்கள்லாம் அக்னிஹோத்திரம் முதலிய சகல தர்மங்களும் வீணாக போயிடும். மோட்சத்திற்காக அவன் செய்யும் பிரயத்தனங்கள்லாம், அந்த முயற்சியெல்லாம் வீண் என்றும். அபரோக்ஷ அனுபூதி தவிர அவனுடைய பிரம்ம ஞானம் வீண் என்றும், விவேக நஷ்டமாகும் என்றும், ராட்சச அசுர சுபாவத்தை அடைவான் என்றும் ஒரு வெள்ளம் தோஷம் சொல்லப்பட்டது. இவ்வளோ தோஷங்கள் அவனுக்கு உண்டாகுமா, எதனால்? பகவான் அலட்சியப்படுத்திருந்தால். அவஜானந்தி மா மூடா, மூடனாக இருந்து பகவானை அவமதிச்சுட்டு பகவான் நாமத்தை அலட்சியப்படுத்திட்டு நீ எதை செய்தாலும் பலன் கொடுக்காது. சொல்லப்போனால் அவன் நரகத்தில் விடுவான், மகா பாவியிடம், ராட்சஸ்னாசுரனாக கூட மாறிடுவான். அவன் அப்படிப்பட்ட சுபாவமுடையவனாக மாறிடுவான். அவனுக்கு நன்னடத்தைகளே அவனுக்கு இருக்காதான். ஹராவ பக்தஸ்ய குதமகத் குணகா, ஹரிபக்தனை தவிர வேறு யாருக்கு சிறந்த குணங்கள் பிரகாசிக்கும்? வினயமுள்ள பிராமணனே ஆனாலும் சண்டாளன் ஆகிடுவானோ, அந்த வினயம் நிலைச்சிருக்காது. அவனுக்கு நல்ல குணங்கள் அவனுக்குள்ளே பிரகாசிக்காது. வெளிப்புறமாக வினயம் இருப்பான், உள்ளுக்குள்ளே பார்த்த தீய குணங்கள் உடையவனாக இருப்பான். பகவத் பக்தி அலட்சியப்படுத்திட்டும் சொல்கிறேன். பகவான் பக்தி செய்கிறவனான துராச்சாரத்தில் இருந்தாலும் அவன் சாதுவாக மாறிடுவான். க்ஷிப்ரம் பௌதி தர்மாத்மா, அவன் சாதுவான், அவன் நற்குணங்கள் உள்ளவனாக மாறிடுவான். அவனுக்கு எல்லா பலன்களும் சித்திக்கும், அவன் தொட்டதெல்லாம் தொடங்கும்.
அந்த யார் பகவத் பக்தன் செய்கிறது. ஆனால் இவன் பகவத் பக்தி இல்லாதவன், பக்திஹீனசிய, இவன் செய்து எது செய்தாலும், பெரிய பெரிய அக்னிஹோத்திரமே செய்தாலும், பெரிய தபஸ் செய்தாலும் அது பலனை கொடுக்காமல் இவனை ஏமாற்றிட்டான். அப்படி தான் சொல்லணும். அவன் ராட்சச அசுர சுபாவத்தையும் அடைவான் என்றும் ஒரு வெள்ளம் தோஷம் சொல்லப்பட்டது. அந்த தோஷ கூட்டத்திற்கு காரணமும் சொல்லப்பட்டது என்னென்னா, என்னை அவமதிக்கிறான் என்று. அந்த வசனத்தில் கடவுள் அரூபமானவர் என்றும் அவர்தான் சர்வக்ஞன் சர்வேஸ்வரன் என்றும் உருவத்துடன் கூடிய சிவனோ விஷ்ணுவோ சர்வக்ஞனும் இல்லை சர்வேஸ்வரனும் இல்லை என்றும், அதனால் சகுண பிரம்மத்திற்கு சொன்ன சர்வக்ஞாதி குணங்கள் முக்கியமில்லை என்றும் பிராந்தி அடைந்தவர்களாய் தங்களையே சர்வக்ஞனாய் நினைத்து கொண்டு துர்பாக்கிய சார்வபௌமர்களாய் ஜெகதீஸ்வர பஜனம் செய்யாமல் சாகார பிரம்மத்தை அவமதிக்கின்றனர் என்ற அர்த்தம் காட்டப்பட்டது. உருவத்தோடு கூடிய எல்லாம் அருவம், பகவான்னா அருவம்பா. இது அத்வைத சம்பிரதாயத்தில் சில பேர் நான் உருவத்தை வழிபட மாட்டேன், கிருஷ்ண நாமத்தெல்லாம் சொல்ல, அவன் நாம ரூபங்கள் இல்லாதவன், அப்படியேப்பட்ட நான் பிரம்மத்தை தான் வழிபடுவேன், நிர்குண உபாசனை தான் பண்ணுவேன், சகுண பிரம்மத்தை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான்னா அதுவும் ஒரு பாபத்தினால்தான். அதெல்லாம் பிராந்தி அடைந்தவர்களாய் தங்களையே தனக்கு எல்லாம் தெரிஞ்சுன்னு நினச்சி தனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தன்னை காண்பிச்சுக்கிட்டு இது மாதிரி இருக்கிறாங்க சில பேர். சகுண பிரம்மத்தை நம்பாமல் இருக்கிறாங்க இல்லையா, நினைத்து கொண்டு துர்பாக்கிய சார்வபௌமர்களாய் ஜெகதீஸ்வர பஜனம் செய்யாமல் சாகர பிரம்மத்தை அவமதிக்கிறது என்ற அர்த்தம் காட்டுவது. இவ்வாறு சகுண பஜனம் செய்யாததற்கு காரணம், பஜனம் செய்யாததால் தோஷமில்லை என்றும் செய்வதால் பிரயோஜனமில்லை என்றும் செய்வதால் அனர்த்தம் கூட வரும் என்றும் அவன் நினைப்பது தான். புரியுதா? அந்த பிராமணன் யாருன்னு இப்போ காண்பிச்சிட்டார். இறைவனுக்கு உருவம் இல்லை, அவனுக்கு நாம ரூபங்கள் கிடையாது அப்படின்னு தங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அந்த நாமத்தை கைவிட்டாங்க. அதை செய்தால் தோஷம் இல்லை, சரி அது செய்தால் பிரயோஜனம் இல்லை, அதை செய்யாதனால் தோஷம் இல்லை சொன்னால் ஒன்று சொல்ல போனால் அந்த நாமத்திலேருந்து அந்த நாமத்தை சொன்னால் நான் நிர்குண பிரம்மத்தில் சகுண பிரம்மத்துக்கு இறங்கிட்டோம், ஆஹா அதனால் பெரிய அனர்த்தம் உண்டாகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நாம சொன்னால் அனர்த்தம் கூட உண்டாகும்னு நினைக்கிறாங்களாம். பாருங்கள், நாமத்தை நம்பாதது மட்டும் இல்லாமல் நாம செய்யலைன்னா தோஷம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே சமயம் நாம செய்தால் பெரிய பலனும் ஒன்றும் கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. அப்புறமா அந்த நாமத்தை சொன்னால் அந்த நிர்குண பிரம்மத்திலேருந்து சகுண பிரம்மத்துக்கு இறங்கிட்டு தான் நினைக்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளோ பேர் அபத்தம் பற்றியா? இதான் சொல்கிறது. இவர்கள் பஜனை தோஷம் என்றும் செய்தால் அனர்த்தம் கூட வரும் என்றும் அவர்கள் நினைப்பது தான். ஆதலால் ஜெகதீஸ்வரனை யார் அவமதிக்கின்றாரோ அவர்கள் ஜெகதீஸ்வர பக்தர்களையும் அவமதிக்கிறார்கள். அப்போ அந்த பக்தரெல்லாம் அசிசை இதெல்லாம் கீழ்ப்படி, இதெல்லாம் நாங்களாம் உயர்ந்த நிலை, எங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்களாம் நிர்குண பிரம்மத்தில் நம்பிக்கிறோம், இறைவனுக்கு உருவம் கிடையாது, அது பரபிரம்மஸ்வரூபம், அது அப்படிப்பட்டது இப்படியேப்பட்டது அப்படின்னா அவரெல்லாம் மேலே ஏறி கீழே விழுறவங்களாம், சீக்கிரமாக கீழே வந்துடுவாங்க. அவங்களாம் அவருடைய மோட்ச பலனும் சித்திக்காது, அவர்களுக்கு அந்த ஞானமும் பயன்படாது, அவர் செய்ய கர்மானுஷ்டானங்களும் சித்திக்காது, பலனை கொடுக்காது, எல்லாமே வியர்த்தமாக போயிடும் அப்படின்றது தான் இங்கே சொல்கிறார். அவமதித்த ஜெகதீஸ்வர பக்தர்களையும் அவமதிக்கிறார்கள். புரியுதா? அதனால் பகவத்கீதை 7வது அத்தியாயத்தில் 9வது அத்தியாயத்திலும் சொல்லப்பட்ட இந்த 2 சந்தர்ப்பமும் ஒன்றே ஆகும். அதாவது ஜெகதீஸ்வரனையும் அவனுடைய பக்தர்களையும் அவமதிக்க வேண்டி எவன் ஆபாசமான பிரமாணங்களாலும் ஆபாசமான யுக்திகளாலும் ஒரு ஆபாசமான கிரந்தத்தை செய்து அந்த கிரந்தத்தினால் தேசாந்தரத்தில் இரண்டு உருவம் இல்லைன்னு சொல்லி ஆபாசமான ஒரு கிரந்தத்தை செய்து இதெல்லாம் சும்மா சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் அலட்சியப்படுத்துகிறானோ, பகவானை அவமதிக்கிறானோ, சகுண பிரம்மத்தை அவமதிக்கிறானோ, அவன் ஆபாச கிரந்தத்தினால தேசாந்தரத்தில் இருப்பவர்களையும் ஜெகதீஸ்வரனையும் அவனது பக்தர்களையும் நிந்திக்கும்படி செய்கிறானோ அவன் சண்டாளனுக்கும் தாழ்ந்த நராதமன், மனுஷ கழுதை, மனுஷ நிலையில் இருக்கிற மிருக நிலைக்கு போய் இறங்கி விடுகிறான் அப்படின்னு அவனுக்கு இங்கே சொல்கிறார். சாஸ்திர பிரமாணத்தோடு சொல்கிறார். இங்கே சண்டாளனுக்கும் தாழ்ந்த நராதமன், அவனுக்கு சமமான அதமன் இருப்பதாக தெரியவில்லை, அதனாலேயே அவன் மகாபாவி என்றும் இது மாதிரிலாம் அடிக்கிறார். ஜாதி முக்கியமில்லை, எல்லாம் தெரிஞ்சவன் தன்னை காண்பிச்சுண்டு பகவானை சகுண பிரம்மத்துக்கு ஏறுனா அது ஒரு கேவலமாக, அதாவது என்னன்னா அதனால் அனர்த்தம் உண்டாயிடும், அதனால் கெடுதல் உண்டாயிடும் சகுண பிரம்மத்துக்கு இறங்கிட்டான் அப்படின்லாம் நினச்சி தன் நிர்குண பிரம்மத்தில் இப்படின்லாம் சொல்லி பகவான் அவஜானந்தி மூடா, அது இப்படி மூடர்கள் அவமதிக்கிற அவர்கள்லாம் மகா பாவிகளும். இதெல்லாம் படிக்கும்போதே பயமாக இருக்குது. இது மாதிரிலாம் இருந்திருக்காங்க இல்லையா?
நாங்களாம் அப்படிலாம் உருவத்தை வழிபட மாட்டோம். நாமத்தெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். அவங்க பிரம்ம தியானத்தில் தான் இருப்போம். அதெல்லாம் முடியுமா? அதெல்லாம் பக்தியை உதாசனப்படுத்திட்டு நீ செய்யக்கூடிய எந்த செயலும் பலன் கொடுக்காது. அதுதான் புரிஞ்சுக்கணும். எந்த யோகமோ தியானமோ எது பண்ணாலும் அது பலன் கொடுக்காது. அதாவது ஜெகதீஸ்வரன் அவருடைய பக்தர்களையும் அவர் பகவான் அவமதிக்கணும் அப்படின்னா அதை பகவானை உபாசிக்கின்ற அவர் பக்தர்களை அவமதித்து சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? பகவானே அவமதிக்கிறாங்க, பக்தர்கள் அவமதிக்க மாட்டாங்களா? தாராளமாக அவமதிப்பாங்க. அவமதிக்கிறதுனால அவங்கள பாவத்தை செய்கிறார்கள். அவமதிக்க வேண்டிய எவன் ஆபாசமான பிரமாணங்களும் ஆபாசமான யுக்திகளாலும் ஒரு ஆபாசமான கிரந்தத்தை செய்து அந்த கிரந்தத்தினால் தேசாந்தரத்தில் இருப்பவர்களையும் ஜெகதீஸ்வரனையும் அவரது பக்தர்களையும் நிந்திக்கும்படி செய்கிறானோ அவன் சண்டாளனுக்கும் தாழ்ந்த நராதமன். கோபத்தோடு சொல்கிறார் போதேந்திரால். இப்படிலாம் அந்த காலத்துலேயே இருந்திருக்காங்க பாருங்கள். யாரோ இவருடைய மனசை நல்லா புண்படுத்திட்டு இருக்கான், யாரோ ஒரு பிராமணன். அது மாதிரி வேறு விதமான கொள்கைகள்லாம் இறைவனுக்கு உருவம் இல்லை, அருவம் தான், நிர்குண பிரம்மம் தான், அப்படி இப்படி ஏதோ ஒரு ஆபாச கிரந்தத்தை பண்ணி மக்களை திசை திருப்பி இருக்கிறான் பாருங்கள். பக்தி பண்ணுறவங்களெல்லாம் புத்தியை மாற்றி திசை திருப்பி இருக்கிறான் பாருங்கள். அதனால தான் போதேந்திரால் ரொம்ப கண்டிக்கிறார் இங்கே. அப்படியேப்பட்டவங்கள கண்டிக்கிறாருன்னா இவர் கண்டிக்கல, சாஸ்திரமே கண்டிச்சிருக்குன்னு பிரமாணம் காட்டுறாரு. அவன் நராதமன் அவன் அப்படின்றார். பகவத்கீதையில் சொல்கிற நராதமன் அவன் தான். அவனுக்கு சமமான அதமன் இருப்பதாக தெரியவில்லை, அதனாலேயே அவன் மகா பாவி என்றும். இதெல்லாம் புராண காலத்தில் இருந்தாங்க. இந்த கலியுகத்திலேயே இப்படிலாம் இருந்திருக்காங்க பிராமணர்களே சில பேர் இது போல் இருந்திருக்காங்க. அதுதான் இங்கே பிரமாணமாக காட்டுறார். இன்றைக்கும் இருக்கிறாங்க. அது மாதிரி பகவன் நாமத்தை அலட்சியப்படுத்துகிறவங்க இன்றைக்கும் இருக்கிறாங்க. ஆமாம், நான் படிச்சுட்டேன், நான் அதை படித்தேன், இந்த சாஸ்திரம் படித்தேன், எல்லாம் படிச்சுருக்கேன். ஆனால் நாமத்தை ஆடப்பாப்பா நாமெல்லாம் வேணாம். நாம செய்யாமல் போனால் குற்றம் உண்டு, நாம செய்தால் பெரிய பலன் உண்டு அப்படின்றத நம்ப மாட்டேன்றாங்க. நாம செய்யலாம், அதெல்லாம் குற்றம்லாம் ஒன்றும் கிடையாது. நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அதுவே போதும். நாங்கள் அதெல்லாம் அந்த சாஸ்திரம்லாம் படிக்கிறோம் இல்லையா, அதுவே போதும் எங்களுக்கு. நாம செய்யறதுலாம் தனியாக பண்ணணும் அவசியம் இல்லை, இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா. அது காரணம்னா ஒன்று தெரியாமல் இருக்கணும், தெரிஞ்சே பண்ணாமல் இருக்கான்னா அவன் பாவி. அவனுடைய பாவம்தான் அவனை நாமசிங்கத்தனம் பண்ண விடாதபடி தடுக்கிறது அப்படின்னு சொல்கிறாருங்க. சரி, அதனாலேயே அவன் மகா பாவி என்றும் அவனுக்கு சம்மான வேறு பாவி இல்லை என்றும், அதனாலேயே நாமகீர்த்தன மகாத்மிய விஷயத்தில் அவன் மகா மூடன் என்றும், அவஜானந்தி மூடாக அப்படின்றார். அவனுக்கு சம்மான மூடன் இல்லை என்றும், ஆகையால் அவன் பிரேதத்திற்கு சமம் என்றும் வராகன் என்றும் ஆகிறது. அட கடவுளே, அவன் பணத்துக்கு சமமானவனா, அவன் பன்றிக்கு சமமானவனா, இப்படிலாம் சொல்கிறார். ஆகையால் அவன் செய்யும் காமிய கர்மம் யாவும் வீணாகிறது, மோட்ச சாதனமும் வீணாகிறது, அக்னிஹோத்திரம் முதலிய புண்ணியகரமும் வீணாகிறது, அபரோக்ஷ ஞானம் தவிர அவன் செய்யும் ஞான யோகமும் வீணாகிறது, அவனுடைய விவேகமும் நஷ்டமாகிறது. அது மட்டுமல்ல, ராட்சச அசுர சுபாவமும் உண்டாகிறது. மேலும் நாய், புழு, பன்றி முதலிய மிருகங்களுக்கு சமமாகவே அவனை சொல்வது பொருந்தும். இவ்வளவும் பகவத்கீதை வசனத்தினாலும் அதன் பாஷ்யத்தாலும் நாரதிய புராண வசனத்தாலும் சொல்லப்பட்டது. இங்கு நாய், பன்றி முதலியவைகளுக்கு சமம் என சொன்னதை காட்டிலும் பிரேதத்திற்கு சமம் என்று சொன்னதுக்கு அதிக பாவம் காரணமாக வேண்டும். நாய், பன்றின்னு மனுஷனோட கீழ்நிலை இருக்கிற மிருகமாக சொல்கிறத விட அதை விட கேவலம் என்னென்னா, கீழ்நிலை என்னென்னா பிரேதமாக சொன்னது. நல்லா புரிஞ்சுங்க. பிரேதம்னு சொல்கிறது அவன் பிரேதம் சொல்கிறது மிருகத்தை விட அதிகமாக, மிருக நிலையை விட அதிகமான பாவம் செய்தவன் தான் பிரேதத்துக்கு சமமாக சொல்லப்படுறது. இங்கே அவன் ரொம்ப கீழ்நிலையில் இருக்கிறான். எதனால்? பகவான் நாமத்தை அவமதித்ததுனால. ஏன்னா நாய் முதலியவைகளை கண்டால் யாரும் ஸ்நானம் செய்வது கிடையாது. ஆனால் சவதர்சனம், ஒரு பணத்தை பார்த்தா என்ன பண்ண, உடனே சச்சேல ஸ்நானம், அப்படியே ஆடையோடு போய் ஸ்நானம் பண்ணிடணும், அப்படியே தலை குளிச்சிடணும். சவதர்சனம் செய்தால் சச்சேல ஸ்நானம் செய்கின்றனர். ஆகையால் நாமகீர்த்தனம் செய்யக்கூடாது என்கிற புத்தி மகா பாபவாசத்தினாலேயே உண்டாகிறது என்பது சித்தாந்தம். சாதாரண பாவம் இல்லை, மகா பாபவாசத்தினாலேயே உண்டாகுது அப்படின்னு இங்கே சித்தாந்தம் பண்ணுறார். இத்தனை சாஸ்திரங்களுடைய பிரமாணங்களை காட்டி எப்படி அவமதிக்கிறார்கள். அவன் நரகத்தவன், அவன் மனுஷ கழுதையோடு கேவலம், அவன் என்னென்ன பிணத்துக்கு சமமானவன். ஒரு பிணத்தை பார்த்தா உடனே போய் தலைக்கு ஸ்நானம் பண்ணணுமா இல்லையா? ஒரு 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 தீட்டு வீட்டுக்கு, சாவு வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா உடனே அப்படியே என்ன பண்ணுவாங்க, ஆடையோடு குளிச்சிடுறாங்க. அந்த ஆடையோடு அந்த ஆடையை உள்ளே கொண்டு வரதில்லை. அந்த ஆடையை நல்லா துவைச்ச பிறகு தானே அதை வீட்டுக்கு கொண்டு வரும். அப்படியே அந்த ஆடையோடு தான் குளிச்சிடுறாங்க. யோசிச்சு பாருங்கள்.
அதனால் வந்து சச்சேல ஸ்நானம் பண்ணுறாங்க இல்லையா, பிரேதத்துக்கு சமம். அப்படியாப்பட்ட பாவி அவன் பிணத்துக்கு சமமானவனா. பகவான் நாமத்தை அவமதிக்கிறவன், பாகவதத்தை அவமதிக்கிறவன், பகவானை அவமதிக்கிறவன் அப்படின்னு இங்கே சொல்கிறார். நாரதி புராண வசனத்தினால சொல்லப்பட்டது. சரி, 4 வேதமும் அறிந்த சகல தர்மானுஷ்டானங்களும் செய்யும் பிராமணனே ஆயினும் நாமகீர்த்தனம் செய்யாதவன் சூத்திரனாவான், சண்டாளனாவான், மிருகங்களுக்கு சமமாவான், பிரேதத்திற்கு சமமாவான் பிராமணனே ஆனாலும் என்பது முதலிய வசனங்களால் வேத அத்தியனத்தாலேயே பிராமண சிரேஷ்டனாவான் என்கிற வசனங்களுக்கு விரோதப்படுவதால் அந்த பிராமணர்கள் சூத்திரன் என்று சொன்ன இந்த வசனம் குணவாத ரூபமான அர்த்தவாதமே என்று சொன்னால் அது இல்லை. வேத அத்தியனம் செய்த பிராமணனே ஆயினும் சந்தியாவந்தனம் செய்யாவிடில் சூத்திரனாவான் என்ற வசனத்தையும் அர்த்தவாதமாக கொள்ள நேரிடும். நல்லா புரிஞ்சுக்கணும். சந்தியாவந்தனம் செய்யாவிடில் சூத்திரனாவான் ஒரு பிராமணன் கண்டிப்பாக இல்லையா என்ற வசனமும், அது தவிர மற்ற தர்மங்களை காட்டிலும் வேத அத்தியனம் செய்த பிராமணரிடம் விப்ரசிரேஷ்டன் என்ற சொல்லும் வசனத்திற்கு விரோதம், இரண்டுக்கும் சமமாக இருப்பதால் செய்யாவிடில் தோஷம் என்று வசனங்களுக்கு சாஸ்திரக்காரர்களால் எங்கும் அர்த்தவாதத்தின் தன்மை சொல்லப்படவில்லை. அதாவது சந்தியாவந்தனம் செய்கிறனா பிராமணனே ஆயினும் அவன் சூத்திரன் ஆவான் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. அதனால் சந்தியாவந்தனம் கண்டிப்பாக செய்யணும் பிராமணர்கள். அப்போ அது அர்த்தவாதமாக கேட்டால் அர்த்தவாதம் கிடையாது, கரெக்டு. அதே மாதிரி தான் இங்கே சொல்கிறார், பிராமணனே ஆனாலும் அவன் வேதாத்தியனம் பண்ணியிருக்கானே, வேதாத்தியனம் பண்ணி விஷயம் தெரிஞ்சு பாவம் பண்ணியிருக்கே, நீ பகவான் நாம சொல்லாமல் இருக்கியே, அப்போ நீ பாவி தான் அப்படின்னு சொல்கிறார். அவன் சண்டாளன் ஆகிடுறான் அப்படின்றது அது அர்த்தவாதம் கிடையாது, அது உண்மை தான் அப்படின்றது இங்கே நிரூபிக்கிறார். நிச்சயம் சாஸ்திரார்த்தமாக தோன்றிய போதிலும் பூர்வ மீமாம்சர்களால் உத்தர மீமாம்சர்களால் ஒப்புக்கொள்ளப்பட்டது. மற்றத்தில் சந்தியாவந்தனம் செய்யாவிடல் தோஷம் என்று பூர்வ மீமாம்சர்களாலும் கூட ஒப்புக்கொள்ளப்பட்டது. நாமகீர்த்தனம் செய்யாவிடல் தோஷம் என்று ஒப்புக்கொள்ளப்படவில்லை. சாஸ்திரார்த்தமாக தோன்றிய போதிலும் 2 மீமாம்சகர்களாலும் ஒப்புக்கொள்ளப்பட்டது என்று சொன்னது உண்மையே. அப்படியானால் உத்தர மீமாம்சகர்களில் சிறந்தவரும் சர்வ பிராணிகளுக்கும் நல்லதை செய்பவரும் சிவனின் அவதார ரூபரும் ஆகிய ஆதிசங்கரால் சகஸ்ரநாம பாஷ்யத்திலும் கீதா பாஷ்யத்திலும் நாமகீர்த்தனம் செய்யாவிடில் தோஷம் என்று நன்றாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவே இந்த கிரந்தத்தில் எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது. நாமகீர்த்தனம் செய்யாவிடல் தோஷம் என்று அத்வைத மீமாம்சையை செய்த ஆதிசங்கரரே சொல்லியிருப்பதால் முமுட்சுக்கள் மோட்சாடின்னு ஆசைப்படுறவங்க அவசியம் இதை ஒப்புக்கொண்டு தான் ஆக வேண்டும். மேலும் கீதை 9ஆம் அத்தியாயத்தில் மோகாசகா என்ற ஸ்லோகத்தின் பாஷ்யத்தினால் பகவத் பஜனம் செய்யாதவனின் காமிய கர்மமும் மோட்ச சாதனமும் ஞானயோகமும் விவேகமும் நாசமாகும் என்றும் மிகவும் குரூர கர்மங்கள் உடையவனாய் ஆவான் என்றும் சொல்லப்படும். அதான் ராட்சசாசுரனா கூட ஆகிடுவான் அவன் பகவன் நாமா சொல்லாதவன் என்று சொல்லப்பட்டது. இதே தோஷம் 7ஆம் அத்தியாயத்தில் நமாம் துஷ்கிருதினஹா என்ற ஸ்லோகத்தின் பாஷ்யத்திலும் சொல்லப்பட்டது. அதே தோஷம் 2 இடத்திலும் திரும்ப சொல்லப்பட்டதால் தாத்பரிய சித்தம் என்று பாஷ்யத்தினால் காட்டப்பட்டது. நாமகீர்த்தனம் செய்யாவிடில் மோக கர்மானக மோகஞானகா என்றபடி கர்மமும் ஞானமும் வீணாகும் என்று சாஸ்திரத்தினாலேயே கூச்சலிட்டு சொல்லப்பட்டிருப்பதால் கர்மடனோ பிரம்ம ஞானியோ இதை ஒப்புக்கொள்ளாவிடில் நாஸ்திகன் ஆவானா ஆக மாட்டானா என்று நன்றாக விசாரித்து சாதுக்களே சொல்லுங்கள். ஆகையால் நாமகீர்த்தனம் செய்யாவிடில் தோஷம் உண்டு என்றும் மகா பாவிகளுக்கே நாமகீர்த்தனம் செய்ய வராதென்பதும் சித்தாந்தம். புரியுதா? ஏன்னா ஆதிசங்கரே பகவத் பாஷ்யத்தில் சொல்லிட்டார், தோஷம் பகவன் நாமா சொல்லலைன்னா தோஷம் உடையவன் ஆயிடுறான், மகா பாவி ஆயிடுறான். அதே மாதிரி கீதா வாக்கியத்திலான்னு பார்த்தா கீதா பாஷ்யத்திலும் பார்த்தா மூடர்கள் ஆயிடுறார்கள், அவர்கள் மகா பாவிகள் ஆயிடுறார்கள் என்று சொல்லப்படுது. நிறைய சாஸ்திரங்கள் பிரமாணம். அவன் வேதம் படித்த பிராமணனே ஆனாலும் வேதம் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன? லோக விஷயங்களாகிய முக்குணமான விஷயங்கள் தான். முக்குணங்கள் அப்பாற்பட்டு இருக்கிற உயர்ந்த விஷயம் இதை விட அது உயர்ந்தது அல்லவா? அப்போ பகவான் இந்த முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவனாச்சு, அந்த விஷயத்தை அவமதிக்கிறான்னு சொன்னால் அவன் மகா பாவியாக தான் இருக்கணும், அவன் பிராமணனே ஆனாலும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் இதெல்லாம் நம்ம சொல்லலை, மகாத்மா ஆச்சாரியால் பகவத் பாதாச்சாரியார் வழியில் வந்த ஸ்ரீ பகவன் போதென்றால் இது மாதிரி சாஸ்திரங்களை பிரமாணமாக காட்டி மகான்களை ஆதிசங்கரர் சொன்ன விஷயத்தையும் பிரமாணமாக காட்டி மகான்கள் நாரதர் போன்ற மகாத்மாக்களை நாரத புராணம் போன்ற பகவத்கீதைக்கு பகவானுடைய பிரமாணம், பகவான் சொன்ன சாஸ்திரத்துக்கு பிரமாணம், இத்தனை பிரமாணங்கள் காட்டி தான் சொல்கிறாரே தவிர
ஏதோ 1-2 பிரமாணம் வச்சு சொல்லலை, இவ்வளவும் பிரமாணமாக இருக்குது. அவன் சீத்துக்கு சண்டாளன் ஆவான், அவன் மிருகம் ஆழ்வான் அப்படின்னு சொன்னது கரெக்டாக ஒப்புக்கொள்ளப்பட்டது. புரியுதா? இது மறுக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறார். மோகாஷா என்ற ஸ்லோகத்தின் பாஷத்தில் பகவத்பதன் செய்யாதவனின் காமிய கர்மமும் மோட்ச சாதனமும் ஞானயோகமும் விவேகமும் நாசமாகும் என்றும், மிகவும் குரூர கர்மங்கள் உடையவனாக அவன் அதை ராட்சசி ஆசுரன் செய்வேன், ராட்சாசுர இயல்பு கூட அடைவான் இப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? இதே தோஷம் 7ஆம் அத்தியாயத்தில் நமாம் துஷ்கதினஹா, பாபிகள் என்னை சரணம் அடைய மாட்டார்கள், என்ன மட்டும் சொல்ல மாட்டாங்க அப்படின்போது அவர்லாம் பாபிகள் தானே. அவர் என்ன தான் வேதங்கள் படித்தவன். இப்போ வேதம் படித்த பிராமணரில் நம்ம நிந்திக்கூடாது, கரெக்டு. வேதம் படித்த பிராமணர்கள்னா அப்போ வேதம் படித்து அதனுடைய விஷயம் தெரிஞ்சுக்கலையே. பகவான் நாமத்தை அலட்சியப்படுத்துறான்னா அப்படின்னா நான் ராவணன் கொண்டு தான் வேதங்களை படிச்சிருக்கான், எல்லாமே தான் படிச்சிருக்கான். ஆனால் பகவான் நிந்தனை பண்ணதுனால ராட்சசனா ஆகிட்டானா இல்லையா? அவன் மகா பாவி ஆகிட்டானா இல்லையா? ஹிரண்யகசிபுக்கு தான் எல்லா சாஸ்திரங்களும் கற்றவன் தான் அவங்களோட. ஆனால் கடைசியில் மகா பாவி ஆனான். ஏன்? சிசுபாலன் அப்புறம் கம்சன் முதலானவங்களாம் மகா பாவிகளாக அவனை அசுரலாக தான் நம்ம சொல்கிறோமே தவிர, ராட்சச சொல்கிறோமே தவிர அவன் நல்லவன் சொல்கிறது இல்லை யாருமே. புரிஞ்சுங்களா? அதனால் சாஸ்திர வேதங்கள்லாம் படித்து எவ்வளோ பேர் கூட பகவான் துவேஷம் பண்ணதுனால ராட்சச அசுர இயல்பு உடையவர்களாக மாறியிருக்கிறார்கள். அதான் குரூர கர்மங்கள் உடையவர்களாக மாறியிருக்கிறார்கள். அதுதான் இங்கே இவர் பிரமாணமாக சொல்கிறார். என்ன அவன் என்னென்னா குரூர கர்மங்களை பஜனை செய்கிற காமிய கர்மமும் மோட்ச சாதனமும் அவர்கள் வீணாயிடும், ஞான யோகம் வீணாயிடும், அவருடைய விவேகமும் நாசமாகும் என்றும், மிகவும் குரூர கர்மங்கள் உடையவனாய் ஆவான் என்றும் சொல்லப்பட்டது. ராட்சசாசுர இயல்பு உடையவனாக ஆயிடுவான். இரண்யகசி போல், ராவணன் போல். ராவணன்லாம் சாமகானத்தை அப்படி பாடுவான், சிவனையே மயங்க வச்சான் சாமகானத்தில். அவனை மாதிரி வேத படித்தவன் யார் இருக்க முடியும்? கடைசியில் நான் ராட்சச இயல்பு உடையவனாக இருக்கான், மகா பாவி ஆயிட்டான். அப்போ பாருங்கள், என்ன தான் நம்ம சாஸ்திரம் வேதங்கள்லாம் படித்தவனாக இருந்தாலும் பகவன் நாமத்தை அவஜானந்தி மாமூட பகவான் அலட்சிப்படுத்திட்டான்னா, பகவன் நாமத்தை சொல்லாதுன்னா, பகவன் நாமா சொல்கிறவங்களுக்கு நிந்திக்கிறான்னா, பகவானத்தில் துவேஷம் பாராட்டுறான்னு சொன்னால் அவன் நராதமகா மனுஷ கழுதை, அவன் அதை விட மேலே சவம், அவன் பிணத்துக்கு சமமானவன் என்று இதுபோல் தீர்மானமாக இங்கே நிர்தாரணம் செய்கிறார் பகவன் நாம போது என்றால் புரிஞ்சுக்கணும். அதனால் நாம சங்கீர்த்தனம் செய்யாவிடில் மோக கர்மானகா மோக ஞானகா என்றபடி கர்மமும் ஞானமும் வீணாகும் என்று சாஸ்திரத்தினாலேயே கூச்சலிட்டு சொல்லப்பட்டிருப்பதால், இதை நான் சொன்னதில்லை, சாஸ்திரங்களே சொல்லியிருக்கு, கூச்சலிட்டு சொல்லியிருக்கு, அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்கு. அதிகாரப்பூர்வமான சாஸ்திரம் தானே பகவத்கீதை, அதிலேயே சொல்லியிருக்கு. அப்படின்றதுனால கர்மடனும் பிரம்ம ஞானியோ இதை ஒப்புக்கொள்ளாவிடில் நாஸ்திகன் ஆவானா ஆக மாட்டானா என்று நன்றாக நீங்களே விசாரித்து சாதுக்களே சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம பட்சத்தில் விட்டார் பகவான் நாம போது என்றால். அவர் சொன்னால் நம்ம ஏற்றுக்க மாட்டோமா? அது கரெக்டு தான். நிச்சயமாக அவன் நாஸ்திகனாக தான் ஆகுவான். புரியுதா? அவன் நிச்சயமாக பிரம்மஞானி ஆக மாட்டான். அவன் எப்படியாப்பட்ட கர்மா செய்தாலும் அது பலனும் கொடுக்காது. அதனால் ஆகையால் நாம சங்கீர்த்தனம் செய்ய வேண்டியது தோஷம் உண்டு என்றும், மகா பாபிகளுக்கே நாம சங்கீர்த்தனம் செய்ய வராது என்பது சித்தாந்தம். இவ்வாறு ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவராஜகாச்சாரியவர்ய ஸ்ரீமத் விஸ்வாதிகேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் சிஷ்யரான ஸ்ரீ போதேந்திர யதியினால் செய்யப்பட்ட ஸ்ரீமத் பாகவத அமிர்த ரசோதயத்தில் முதல் உல்லாசம் சம்பூர்ணம். ஸ்ரீ ராமார்ப்பணம் அஸ்து. இது ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவராஜகாச்சாரியவர்ய ஸ்ரீமத் விஸ்வாதிகேந்திர சரஸ்வதி சரணானாம சிஷ்யேன ஸ்ரீ போதேந்திர யதினா கிருதே ஸ்ரீமத் பகவன் நாம அமிர்த ரசோதயே ஸ்ரீமத் பகவன் நாம அமிர்த ரசோதயே பிரதம உல்லாச சம்பூர்ண ஸ்ரீ ராமார்ப்பணமஸ்து. தோட பிரதம உல்லாசம் பூர்த்தி அடையுது, அதை பூர்த்தி பண்ணிப்போம். ரெண்டாவது உல்லாசம் நாம் அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ராம 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 ராம. அப்போ எவ்வளோ பாவம் செய்திருந்தால் பகவான் நாமத்தில் சத்தம் உண்டாகாதுன்றது முதல் உல்லாசத்தில் காட்டிட்டார். அடுத்த ரெண்டாவது உல்லாசத்தில் நம்ம போக போகிறோம். சரி, இப்போது பூர்த்தி பண்ணிப்போம். ஸ்ரீ பகவான் நாம போதேந்திர சுவாமிக்கு ஜெய், மாம்பழ பெரிவா கி ஜெய், சகல சாதுமணி கி ஜெய், सीतापति राम 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 श्री प्रेमिक सदगुरु महाराज की जय, सगल साधुमणि की जय। राम 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 ஞாயிற்றுக்கிழமை இந்த இப்போ ராமநாமத்துக்கு கிளம்பணும், போய் மாம்பழத்தில் போய் நாம சங்கீர்த்தனம் பண்ணணும். அது ஒரு பாக்கியம். வாரம் நாம சங்கீர்த்தனம் ஞாயிற்றுக்கிழமை வைக்கிறாங்க. எங்கள் ராமநாமம் பப்ளிகேஷன்ஸ் அங்கே
மாம்பழத்தில் விநாயகன் தெருவில் இருக்குது. எல்லோரும் வந்து கலந்துக்கணும் நாம சங்கீர்த்தனத்துக்கு. அதுதான் ரொம்ப பரம பிரயோஜனம். ராமநாம சங்கீர்த்தனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். பாகவதம் பாராயணம், ராமாயண பாராயணத்தில் நம்மளுக்கு சத்தம் உண்டாகணும்னா, அதில் பகவத் பக்தி உண்டாகணும்னா நாம சங்கீர்த்தனம் தான் பெரு உதவியாக இருக்கக்கூடியது. நாம கொடுக்காது எதுவுமே கிடையாது. நாம பக்தி கொடுத்துரும், ஞானம் கொடுத்துரும், மோட்சத்தை கொடுத்துரும், எவ்வளோ சௌக்கியங்களையும் கொடுத்துரும் பகவான் நாமம். ஆனால் நாமத்தை படிச்சுக்கிறது தான் சிறந்தது. பகவத் பக்தி, பாகவத்தில் பக்தி உண்டாகணும், ராமாயணத்தில் பக்தி உண்டாகணும் கூட நாமத்தை படித்தாதான் சீக்கிரமாக நம்மளுக்கு பக்தி உண்டாகும். பாகவத்தில் ராமாயணத்தில் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் படிக்கிறதுக்கு கூட. பகவத் பக்தி அதிகரிக்க செய்யும். சரி, அதனால் நாம தான் ரொம்ப முக்கியமானது. நாமத்தை நிறைய சொல்லுவோம். அதுக்கெல்லாம் நேரம் காலமே கிடையாது. எப்போனா பகவான் நாம சொல்லிகிட்டே இருக்கலாம், எவ்வளோ வேணாலும் சொல்லலாம். அது காலமே கிடையாது. சரி, பூர்த்தி பண்ணிப்போம். சீதாபதி ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். ஸ்ரீ ராமநாम संकीर्तन की जय, आंजनेय स्वामी की जय, सदगुरु महाराज की जय, सकल साधु मंडली की जय. राम 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 राम. आंजनेय स्वामी की जय. राम 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 राम. श्री भवना बोधेंद्र स्वामी की जय. श्री प्रेमेंद्र सदगुरु महाराज की जय. श्री मामल परिवार की जय. राम 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 राम. आंजनेय स्वामी की जय. राम 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 राम. राम 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 राम.